ஹாய் ஹலோ டார்மிஸ், நான் நிஷா. எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரையும் நான் கடைசியாக ஒரு குட்டி ஸ்பீச்சில் பார்த்தேன். ஆமாம், எப்போ ஸ்டோரி போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ரம்ஜான் என் பர்த்டேக்கு பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்போது எல்லோரும் வந்து என் பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. ஈத் முபாரக் அடுத்த ஈத் முபாரக் எல்லாம் விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் விஷ் பண்ணவங்களுக்கு. உங்கள் கமெண்டெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு ரொம்பவே அக்கா அப்படின்னு உரிமையோட ரொம்ப அழகாக போட்டிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுடா. விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ட்ரங்க் அண்ட் ஹஸ்பண்ட் இது 2வது பாட்டு தான். எனக்கு தெரிஞ்சு இது அடுத்த பாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. தனலட்சுமிக்கு 1 ஷாட்டாக கொடுக்குறேன்ட்டு 3 ஷாட் வரையும் வரும் போல். சாரிடா, என்ன பண்ணுறது, ஸ்டோரி அப்படி. ஐ திங்க் செகண்ட் பார்ட்டாக முடிச்சுட்டு 3rd ஸ்பெஷலாக போகலான்னு நினைக்கிறேன். பார்க்குறேன்டா. ஏன்னா நான் எதையுமே முடிவு பண்ணி பேச மாட்டேன். அப்படியே பேசும்போது ஃப்ளூயண்ட்டாக வரது தான். ஒரு வேளை முடியாட்டி கண்டிப்பாக 3 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்டா. கடைசியாக நம்ம இந்த ட்ரங்க் அண்ட் ஹஸ்பண்டில் என்ன பார்த்தோன்னா, நம்ம ஜேகே ஜூங்கிட்ட எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து புலம்பிகிட்டு இருப்பார். அதோட நான் முடித்தேன். சுகா அவங்களோட வாழ்க்கை அங்கே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னு ஸ்டோரியில் போய் பார்க்கலாம்டா. ஓகேவா? ஓகேடா, டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி. ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்கடா. இப்போது கடைசியாக நம்ம ஜங்குக்கும் ஜூங்கும் தான் பயங்கரமாக குடிச்சிட்டு ஜேகே தான் ஜூங்கிட்ட புலம்பிட்டு இப்போ அப்படியே ஜூங் தான் ஜேகே அவனோட வீட்டுக்கு விட்டுட்டு ஜூங் தான் போயிருப்பான். இப்போது நம்ம ஜேகே தான் அப்படியே ஃபுல் ட்ரங்கில் நம்ம சிவனோட ரூமுக்கு தான் வருவான். சிவன் தான் அப்படியே க்யூட்டாக அழகாக குட்டியாக அப்படியே அது பெட்டில் தான் படுத்திருப்பான். இப்போது ஜேகே தான் அப்படியே ரூமை திறந்துக்கிட்டு வரும்போது இப்போ ஜிமன் தான் தூங்குவான். இப்போ அப்படியே டோரை தான் டம்முன்னு க்ளோஸ் பண்ணுவான். இப்போ டக்குனு ஜிமன் தான் எழுந்திரிச்சு யார் அப்படின்னு பார்க்கும்போது ஜேகே தான் வருவான். இப்போது ஜிமன் தான் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருப்பான். இப்போது ஏய் குட்டச்சி, என்ன தூங்கலையா நீ அப்படின்னு கேட்பான். டோரை இப்படி பூன்னா நான் எப்படி தூங்குறது, கொஞ்சமாவது தூங்குறேனேன்னு இது இல்லையா, இப்படி டோரை மூடுற அப்படின்னு நம்ம ஜிமன் கேட்கும்போது சாரி, எனக்கு ஞாபகம் இல்லை நீ இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, ஓ உனக்கு கல்யாணம் நடந்தது ஞாபகம் இல்லையா அப்படின்னு நம்ம ஜிமன் கேட்கும்போது, இல்லை அதான் நான் மட்டும் தான் இருக்கேன்னு நினச்சிட்டு மூடிட்டேன், சாரி, தூங்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தூங்கு அப்படின்னு சொல்லும்போது ஜிமன் வந்து அப்படியே ஜேகேவை மறைச்சிட்டு அப்படியே படுத்துப்பான். இப்போது ஜேகே தான் அப்படியே தள்ளாடிக்கிட்டே வந்துட்டு சோஃபாவில் படுக்காமல் ஜிமனோட பக்கத்தில் தான் வந்து படுத்துருவான். இப்போது வந்து அப்படியே பார்க்கும்போது ஜேகே தான் குப்பரக்க பொத்துன்னு வந்து படுப்பான். ஜிமன் தான் என்ன பண்ணுறது இவனை ஃப்ளோ குடிக்கிறான் குடிகாரன் அப்படி சொல்லிட்டு டே தள்ளி படுத்துட்டு கொஞ்சம் பெட்லேருந்து உழுவு போகிற மாதிரி நம்ம ஜிமன் தான் படுத்துருப்பான். இப்போது ஜேகே தான் அப்படியே பல்மிட்டே படுத்திருப்பான். இப்போது அப்படியே தான் அந்த நைட் தான் போயிடும். இப்போ அப்படியே மறுநாள் காலையில் தான் இப்போ நம்ம எப்பயும் மாதிரி நம்ம அம்ஜின் தான் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ நம்ம ஜூனா தான் சின்னா 2 டேஸில் பாரிஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னாலும் அவங்ககிட்ட இது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்டு, இது மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி வேறு லெவலில் நம்மளோட பேர் நம்மளோட கம்பெனி பேர் இன்னும் இதாகும் அப்படி சொல்லிட்டு நம்ம அம்ஜுன் தான் ஜெனிக்கிட்ட சொல்லும்போது இப்போ ஜுன்னு தான் ஆமாம் ஜுனா அன்றைக்கி தான் சொல்லிகிட்டு இருந்தீங்கள, இப்போது என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அது இன்னும் 2 நாளில் பாரிஸில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இதில் நம்ம சிமனும் தேவும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அவங்க தானே நம்ம ஆஃபீஸோட மேனேஜர்ஸ். ஸோ அவங்க இருக்கணும். அப்புறம் நம்ம சுகா அவனும் வேணும். ஏன்னா அவன் எனக்கு அப்புறம் வாரிசுங்கிறதுனால அவனும் ஜங்குக் எல்லாருமே இருக்கணும். ஸோ எல்லாருமே இதுக்கு நம்ம போகிறதுனால நம்ம பசங்களை 2 டேஸ்க்கு முன்னாடியே நான் அனுப்பி வைக்கலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற அப்படிங்கும்போது என்ன சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம் அப்படியே 2 டேஸ் அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கட்டும், அப்படியே 2 டேஸ் கழித்து மீட்டிங்கில் வந்து ஜாயின் ஆகி அப்படியே கண்டினியூ பண்ணட்டும். என்ன சொல்கிற, அவங்களும் அப்படியே ஹனிமூன் போகிற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு நம்ம அம்ஜுன் தான் ஜெனிக்கிட்ட சொல்லும்போது ஜூனா இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. ஆமாம் அவங்களும் எங்கேயும் போகலை, அப்படியே 2 நாளாக நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கட்டும், பசங்க கிட்ட வரட்டும் நம்ம சொல்லுவோம் அப்படிங்கும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம சுகாவும் தேவும் தான் அப்படியே இறங்கி வருவாங்க. அப்படியே இறங்கி வரதை நம்ம அம்ஜுன் தான் பார்ப்பாங்க. இப்போது 2 பேரும் வந்து அப்படியே சோஃபாவில் தான் உட்காரும்போது இப்போது ஜூனாவும் ஜின்னு தான் சுகா தே அப்படிங்கும்போது சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு நம்ம டே தான் சொல்லுவோம். இல்லை தே உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பேசணும், ஜிமனும் ஜங்குக்கும் வரட்டும் சேர்ந்து பேசுகிறேன் அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிறியா டே அப்படிங்கும்போது
இல்லை அங்கிள் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போய் போட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்னதான் குஷுகாவும் காஃபி போட்டு அப்படியே 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஜிமன் தான் அப்படியே எந்திரிப்பான். எந்திரிக்கும் போது இப்போ நம்ம ஜங்குக் தான் ஜிமனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணும்போது இப்போ ஜிமன் தான் இவனுக்கு வேலையே இல்லை, நைட்டானா இப்படி தான் ஹக் பண்ணிட்டு ஏதாவது பண்ணுவான், காலையில் எழுந்திரிச்சு காய்ச்சி மூச்சுன்னு கத்துவான், என்ன பண்ணுறது இவனை அப்படி சொல்லிட்டு அப்படியே கையை எடுத்துடும் போது எடுக்கவே முடியாது. ஜேகே எவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு படுத்துருப்பான். இப்போது ஜங்குக் அப்படின்னு சொல்லும்போது அப்படிமா ஜங்குக் என்னை விடு ஜங்குக் நான் போகணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறேன் நான் ஒன்றும் பண்ணலையே, என்ன பண்ணுறியா கண்ணை முடிச்சு பாரு அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜங்குக் மெதுவாக கண்ணை அப்படி திறந்து பார்க்கும்போது இப்போ நம்ம ஜேகே தான் ஜிமனோட ஹிப்பை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜிமனோட ஹிப் கிட்ட தலையை வச்சுட்டு படுத்துருப்பான். இப்போது டக்குன்னு சிம்மனை பார்த்துட்டு டக்குன்னு ஏஞ்சி நான் எப்படி பெட்டுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்பான். உனக்கு இதே வேலை, நைட்டானா ஃபுல்லாக குடிக்க வேண்டியது, என்கிட்ட வந்து படுக்க வேண்டியது, ஏதாவது பண்ண வேண்டியது. நான் என்ன பண்ணேன் சொல்லிட்டு அப்படி ட்ரெஸ்ஸை பார்ப்பான். இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டிருக்கோம். அப்பாடா ஒன்றும் பண்ணலையா, ஒன்றும் பண்ணலை தான் ஆனால் அப்படிங்கும்போது ஆனால் வேறு என்ன பண்ணேன், ஆனால் குட் பை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது ஆமாம் குட் பை தான் அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஜெபன்னா இஞ்சி குளிக்க போயிடுவான். உச்சிக்கு தான் டேய் ஜங்குக் என்னடா பண்ண, அந்த குட்டச்சி ஹிப்தி சிரிக்கிறா, என்ன ட்ரெஸ் எல்லாமே எதுவும் ட்ரெஸ்ஸு போட்டு எதையும் நடத்திட்டியா என்ன அப்படி சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஜிமன் தான் அப்படியே குளிச்சிருச்சுட்டு ஒரு 1/2 ஹவரில் வந்துட்டு அப்படியே ஒரு பிளாக் கலர் ஷர்ட் மட்டும் போட்டிருப்பான், கீழே பேண்ட் போட்டிருக்க மாட்டான், அப்படியே தலையை தொடச்சிக்கிட்டே வெளியே வருவான். இப்போது ஜிமன் செம்ம செக்ஸி அவ்வளோ அழகாக அந்த பிளாக் அண்ட் ட்ரெஸ்ஸில் அப்படியே ஜிமன் முன்னாடி வந்துட்டு இருக்கும்போது ஜேகே முன்னாடி வந்துட்டு இருக்கும்போது இப்போ ஜேகே தான் அப்படியே வாயை பிறந்துட்டு நம்ம ஜிமனை பார்ப்பான். ஜிமன் தான் அப்படி தொடச்சிக்கிட்டே அப்படியே வரும்போது டேய் ஜங்குக்கா இவ உனக்கு கவுக்குன்னு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுட்டு முன்னாடி வந்துட்டுருக்கா பாரு எப்படி எப்பா என்ன ஃபிகர் இது, ஐயோ காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கீழே பார்த்துட்டு ஐயோ டேய் ஜங்குக்கா மரியாதை இருந்துச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்கணுட்டு கையை தான் அப்படி வச்சுட்டு அதாவது முன்னாடி வரைச்சிட்டு அப்படியே போவான். இப்போது சுபந்தா அப்படி ஜேகே கையை முன்னாடி வச்சுட்டு போகிறத பார்த்துட்டு மாதிரி கிண்டலாக சிரிப்பான். பூஜைக்கு தான் என்ன அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். நான் குளிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் போயிடுவான். இப்போது ஜேகே உச்சி பண்ணும் குளிச்சுட்டு கீழே தான் வருவாங்க. இப்போ அப்படி கீழே வரும்போது எல்லோரும் உட்காந்துருக்கதான் பார்ப்பாங்க. இப்போது ஜேகே உச்சி பண்ணு வந்து உட்காருவாங்க. இப்போது ஜங்குக் தான் சின்னம்மா எனக்கு காஃபி வேணும் அப்படிங்கும்போது டேய் டைம் என்ன மணி ஆயிடுச்சு, நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. அது நான் அப்புறம் சாப்பிட்றேன், எனக்கு பயங்கரமாக தலை வலிக்குது, எனக்கு காஃபி கொடுங்க அப்படிங்கும்போது ஏன் என்ன பண்ண நைட்டு நானா அப்படி சொல்லும்போது இப்போது ஜிமன் தான் சிரிப்பான். இப்போது சின்னதான் என்ன ஜிமன் சிரிக்கிறா, இல்லை அங்கிள் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது இப்போது சின்ன சின்ன பார்த்துப்பாங்க. இப்போது ஜங்குக் அப்படியே பார்ப்பான். இப்போ அவனுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போது சின்னதாக போய் காஃபியெல்லாம் எடுத்து வந்துட்டு ஜங்குக்கும் சிமனுக்கும் கொடுத்துட்டு இப்போது அப்படியே எல்லாம் தான் உட்காந்துருப்பாங்க. இப்போது சின்னதான் டே சுகா அப்புறம் சிமன் ஜங்குக் 4 பேர்கிட்டையும் கொஞ்சம் இம்பார்ட்டனாக பேசணும், ஸோ என்னன்னு கேளுங்க அப்படிங்கும்போது எல்லாம் அப்படியே பார்க்கும்போது இன்னும் 2 டேஸில் நம்ம கம்பெனியில் பாரிஸில் ஒரு பெரிய மீட்டிங் இருக்குது. டே சிமன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது இப்போது டே தான் ஆமாம் அங்கிள் 1 மந்த் முன்னாடியே இது நம்ம பிளான் பண்ணது தானே அப்படிங்கும்போது ஆமாம் டே, ஸோ நம்மளுக்கு இன்னும் 2 டேஸில் பாரிஸில் பெரிய ஒரு ப்ராஜெக்ட்கான மீட்டிங் இருக்குது. நீ சிமன் அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸில் உள்ள கொஞ்சம் பேர் எல்லோரும் நம்ம அங்கே போகிறதா இருக்கும் அப்படிங்கும்போது சரி அங்கிள் போயிடலாம் அப்படிங்கும்போது இப்போது அப்படி சுகா தான் என்ன கம்பெனியில் என்னது அப்படிங்கும்போது இப்போ சின்னதாக அப்படியே விளக்கமாக சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லும்போது இப்போது சிமன் என்னைக்கு அங்கிள் போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது இப்போது நம்ம நம்ஜுன் தான் மீட்டிங்க்கு இன்னும் 2 டே இருக்குது, அப்படி பார்த்தா கூட நம்ம இன்னும் 2 டேக்கு முன்னாடி நாள் கிளம்புனா போதும். ஆனால் நீங்களாம் இன்றைக்கி ஈவினிங்கே கிளம்புறீங்க அப்படிங்கும்போது ஜங்குக் தான் என்னது நீங்களாண்ணா நானுமா அப்படின்னு கேட்பான். இப்போது சின்னதான் ஆமாம் நீனும் தான், ஏன்னா இது முக்கியமான ப்ராஜெக்ட், நம்ம ஃபேமிலியோட எல்லோரும் சைன் போடணும், நீ ஊருக்கு வரலனாலும் அந்த இதுக்காண்டி நாங்கள் இந்த மீட்டிங்காண்டி வர சொல்லியிருந்தோம் தானே, எனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கும்போது ஆமாம்ல சொன்னீங்கல்ல, சரி அதுக்கு ஏன் 2 டேஸ் முன்னாடியே அங்கே போகணும் அப்படிங்கும்போது இப்போ நான் தான் ஐயோ உன் பிள்ளைய பற்றியா ஒன்றும் இல்லை,
2 டேஸ்க்கு முன்னாடி போனீங்கன்னா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஹனிமூனை கொண்டாடுவீங்கன்னு அதுதான். அப்படிங்கும்போது இப்போது ஜங்குக் தான் என்ன ஹனிமூனா அப்படிமா இப்போது ஜிமன் தான் சிரிப்பான். இப்போது தேவும் சுகா அப்படி சைலண்டாக உட்காந்துருப்பாங்க. இப்போது சின்னதான் ஆமாம் உங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 டேஸ் தானே ஆகுது, ஹனிமூன் எங்கேயும் வெளியும் போகல நீங்கள், ஸோ நான் எல்லாம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன், ஈவினிங் கிளம்பிடுங்க எல்லாம் ஓகேவா. அப்படிங்கும்போது இப்போது தேவும் சுகம் அப்படியே தான் இருப்பாங்க. இப்போது ஜங்குக் தான் அதுக்கு ஹனிமூன்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கும்போது இப்போ ஜிமன் தான் அப்படியே பார்ப்பான். இப்போ ஜின்னு நாம்ஜுன்னு தான் நீங்கள் வேணான்னு சொல்லலாம், ஆனால் உங்கள் பேரண்ட்டாக நாங்கள் இதை செய்யணும், ஸோ உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் 4 பேரும் கிளம்பி போகிறீங்க. அவங்களுக்காக ஒரு கார்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் நான் கரெக்டாக பண்ணி தரேன். 2 டேஸ்க்கு அப்புறம் அதனால் காலையில் நாங்கள் எல்லோரும் அங்கே வாழ்ந்துருவோம். அப்புறம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் ஒன்றா வந்துடலாம் ஓகேவா. அப்படிங்கும்போது இப்போது சுகாவும் தேயும் தான் தேமே இருக்கும்போது இப்போது ஜின்னு தான் சுகா என்ன நீங்கள் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது சுகா தான் அப்படியே டேயாக பார்ப்பான். இப்போது தே தான் ஓகே அங்கிள் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. இப்போது ஜங்குக் தான் போய் தான் ஆகணுமா, ஐயோ ஹனிமூன்லாம் யார் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே அவன் பேசிட்டு அப்படியே புலம்பிட்டு இருக்காது. நம்ம ஜிம்மன் தான் பார்த்து சிரிப்பான். இப்போது எல்லோரும் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க ஒரு ரூமுக்கு தான் போயிடுவாங்க. இப்போது ஜங்குக் தான் அப்படியே கார்டனில் நின்றுட்டு இப்போது ஜூங்க் தான் ஃபோன் அடிப்பான். ஜூங்க் தான் டேய் ஜங்குக்கா சொல்கிறா அப்படிங்கும்போது எங்கே இருக்க, நானா எங்கே இருப்பேன் வீட்டில் தான் சொல்லு, ஒன்றும் இல்லை ஈவினிங் நம்ம பாரிஸ் போகிறோம் கிளம்பிருக்கு அப்படிங்கும்போது என்னது பாரிஸா எதுக்குடா அப்படின்னு கேட்பான். ஹனிமூனுக்குடா. ஹனிமூனுக்கா ஏண்டா ஹனிமூனா நீனும் உன்னோட ஹஸ்பண்டும் போடா, எதுக்குடா என்ன கூப்பிட்ற அப்படிங்கும்போது ஏய் நீ இல்லாமல் நான் போவேண்ணா அப்படின்பா. இல்லை எனக்கு புரியலை, நீ போகிறது ஹனிமூனு, இது எதுக்கு நான் நடுவில் நந்தி மாதிரி அப்படிங்கும்போது டேய் நீ என் நண்பன், உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், சாவை கூட உன்னை கூப்பிட்டு தான் போவோம் அப்படிங்கும்போது ஜங்குக்கா இப்படிலாம் பேசி நீ சிறந்த நண்பனா அவனு மட்டும் ட்ரை பண்ணாத சரியா, ஏதோ ஒரு சூழ்ச்சாமல் இருக்குது என்ன சொல்லு அப்படிங்கும்போது கண்டுபிடிச்சிட்ட டேய் சொல்கிறா அப்படிமா. ஒன்றும் இல்லைடா என் அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு அவன் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும், இந்த ட்ரிப்பு அதுக்கு ஒரு நல்ல பிளானாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ ஏதாவது பண்ணி கொண்டு போய் சேர்த்து வைக்கணும், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என் நண்பன் நீ நம்ம 2 பேரும் சேர்ந்தா இது நடக்கும்ல அதான் அப்படிங்கும்போது டேய் நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான்டா, ஆனால் ஹனிமூன் அப்படிங்கிறது உங்கள் அப்பா உனக்கும் உன் அண்ணனுக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, இதில் நான் இடையில வந்தேன்னு வையேன், உங்கள் அப்பாவும் உன்னோட அம்மாவும் என்னடா நினைப்பாங்க அப்படிங்கும்போது டேய் யாரையும் அதை நினைக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் உன்னை பற்றி என் ஃபேமிலிக்கு தெரியும், ஸோ மூடிக்கிட்டு உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக 6 மணிக்கு வர அப்படி வரலன்னு வையன் இந்த ஜங்குக் 5:45 அங்கே வந்து நிற்பான் அப்படிங்கும்போது ஜங்குக்கா இது என்னமோ எனக்கு சரி பார்த்து வரலடா அப்படிங்கும்போது டேய் மயிறு வை ஃபோனை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் ஃபோனை கட் பண்ணிடுவான். இப்போ அப்படியே டைம் தான் ஸ்கிப் ஆகி இப்போ நம்ம ஜங்குக்கும் ஜிமன் எல்லாத்தையும் அவங்களோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருப்பாங்க. இப்போது நம்ம அம்ஜன் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஏர்போர்ட்டுக்கு கார்லாம் ரெடி பண்ணி அப்படியே கார்லாம் வந்துடும். இப்போது எல்லோரும் ரெடியாகி கீழே தான் வருவாங்க. இப்போது எல்லோரும் ஆளுக்கு ஒரு பேத்தி எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ நம்ம அம்ஜன் அப்படி பார்க்கும்போது எல்லோரும் ஆளுக்கு ஒரு பேட்டி எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டு இப்போ ஒன்று பார்த்துப்பாங்க. இப்போது ஓகே எல்லோரும் ரெடி ஆகிட்டிங்கல்ல, எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்படிங்கும்போது எல்லோரும் ஓகே சொல்லுவாங்க. இப்போ அப்படியே எல்லா காரிக்கிட்ட தான் போயிட்டு இப்போது அப்படி நிற்கும் போது இப்போ நம்ம தேவும் சுகா வந்து அப்படியே ஒரு சீட்டில் ஏறுவாங்க. இப்போ நம்ம ஜிம்மனும் ஏறிடுவான். இப்போ ஜங்குக் மட்டும் நிற்கும் போது இப்போ நம்ம நாம்ஜுன்னு சின்ன தான் டேய் என்ன நீ போலியா என்ன ஏன் அப்படி நிற்கிற அப்படிங்கும்போது அது வந்து என் ஃப்ரெண்டு வரணும் அப்படிங்கும்போது இப்போ நம்ம நாம்ஜு தான் என்ன ஃப்ரெண்டா யார் அவன் அப்படின்னு கேட்கும்போது அது நம்ம ஜூங் தான்ப்பா அப்படிங்கும்போது என்ன ஜூங்கா டேய் அவன் எதுக்கடா இப்போது அப்படிங்கும்போது என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, என் ஜூங்க இல்லாமல் நான் எங்கே போவேன் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இப்போது நம்ம நாம்ஜர் தான் சின்ன பார்த்து மறைக்கும்போது இப்போ சின்ன தான் இரு நான் கேட்குறேன் டேய் என்னடா இது நீ போகிறது ஹனிமூன்றான் அவன் எதுக்கடா தனியாக அப்படிங்கும்போது அவன் தனியாலாம் இல்லை அவன் கூட நான் இருக்கேன் சரியா, அவன் வரமாட்டேன்னு தான் சொன்னான், நான் தான் பிடிச்சி இழுத்துட்டு வரேன் அப்படிங்கும்போது டேய் அவன் வரமாட்டேன் தானே சொல்லணும் எப்படிடா வருவேன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜூங் தான் வந்துடுவான். ஜூங் வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி கில்ட்டியாக வந்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம நாம்ஜர் தான் பார்க்கும்போது அம்மா அப்பா எனக்கு இதுக்கும் வருத்தம் இல்லை, என்னை மிரட்டி வர சொன்னான், ஏன்னு கேட்டால் நான் நீ இல்லாமல் போக மாட்டேன்னு வேறு சொல்கிறான், நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள், இப்போ கூட நான் அப்படியே ஓடிடுவேன், ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இப்போது ஜங்குக் தான் டேய் நீ எங்கேயும் ஓட முடியாது சொல்லிட்டு பெட்டியை பிடிங்கிடுவான். இப்போ அப்படியே நம்ம நாம்ஜன் தான் சரி
ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க. இப்போது நீங்கள் சிரிங்க, ஆனால் உள்ள அங்கே இவனோட ஹஸ்பண்ட் ஒன்று இருக்குது. அது என்ன நினைக்கும், இந்த ஜங்குக்கு ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு நம்ம ஜுங்தான் புலம்பிக்கிட்டே நம்ம நாம்ஜனுக்கு பாய் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கும் பாய் சொல்லிட்டு இப்போ அப்படியே உள்ளே தான் போவான். அப்போது அங்கே அது கொஞ்சம் பெரிய காராக இருக்கிறதுனால இந்த பக்கம் அந்த பக்கம் சீட் இருக்கும். இப்போ இந்த பக்கம் சீட்டில் நம்ம டேயும் வந்து அப்படியே விண்டோ கிட்ட உட்காந்துருப்பான். அது பக்கத்தில் நம்ம ஷுவா உட்காந்துருப்பான். இப்போது ஆப்போசிட்டில் அந்த பக்கத்து விண்டோவில் நம்ம ஜிமின் உட்காந்துருப்பான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமின் கிட்ட உட்கார அப்படியே போகும்போது இப்போது ஜங்குக் தான் ஜூங் நீங்கள் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நடுவில் உட்காரைக்கு போது ஜிமன் தான் அப்படி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஜூங் இருக்கிறத பார்த்துட்டு மறப்பான். இப்போது ஜூங் தான் ஐயோ இவன் என்னை இப்படி பார்க்குறான், எதையுமே நீங்கள் பண்ணலைங்க, உங்கள் ஹஸ்பண்ட் அவன் தான் நான் வந்தாலே வந்தோம் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். சத்தியமாக எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஸோ என்ன எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க அப்படின்னு அப்படியே க்யூட்டாக நம்ம ஜூங் தான் ஜிம்மிக்கிட்ட சொல்லும்போது ஜிம்மன் தான் டக்குன்னு திரும்பிப்பான். இப்போது ஜூங் தான் டேய் இதெல்லாம் நியாயம் இல்லைடா, ஷாருக்காக இருந்தாலும் இந்த மாதிரி கோவம் தாண்டா வரும், ஏன்னா சிவ பூஜையில் நான் எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு வருவான். ஜகுக்குள்ளே எதையும் காதில் வாங்காமல் அப்படியே வந்துட்டுருப்பான். இப்போ அப்படியே எல்லாமே ஏர்போர்ட் தான் போவாங்க. இப்போது நம்ம தேவும் சுகாவும் தான் இப்போ தேவை தான் அப்படியே சுகா பார்க்கும்போது அப்படியே வெளியே அப்படியே பார்த்துட்டே ரசிச்சுட்டு வருவான். இப்போது அப்படியே ஏர்போர்ட் தான் வந்துடும். இப்போ ஏர்போர்ட்டில் தான் அப்படியே எல்லோரும் அவங்களோட பாஸ்போர்ட் இதெல்லாம் காமிச்சிட்டு இப்போது அப்படியே ஏரோப்ளேனுக்குள்ளே தான் எல்லோரும் ஏற போயிடுவாங்க. அங்கே உள்ள ஏரோப்ளேனுக்குள்ளே நம்ம ஜிமனுக்கும் டேக்கும் ஒரு சீட்டு கிடச்சிருக்கும். அப்புறம் இன்னொரு சீட்டு நம்ம ஜங்குக்கும் அப்புறம் யாருக்கு ஜூங்குக்கும் கிடச்சிருக்கும். சுகா மட்டும் ஷேடோ இல்லாமல் தனியாக உட்காந்துருப்பான். இப்போது ஜங்குக்கும் ஜூங்கு தான் நோட் பண்ணிட்டு இப்போது ஜங்குக்கு தான் டேய் ஷேண்டா அந்த குட்டச்சி போய் அங்கே உட்காந்துருக்கான் அப்படிங்கும்போது டேய் அது அவன் அண்ணன்டா, அண்ணனாக இருந்தாலும் அவங்களே பாவம் பேசிக்க மாட்டேங்கிறாங்க, அவன் அண்ணன் ஷேன் தானே போய் உட்காரணும், அவள் ஷேங்கிட்ட தானே உட்காரணும் அப்படிங்கும்போது டேய் அவள் உங்ககிட்ட தான் உட்காரணும், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என்னை உட்கார வச்சுட்டு அவன் உட்காரணும்னு நினச்சா எப்பட்றா அப்படிங்கும்போது டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணுற அவகிட்ட போய் நான் கூப்பிட்றேன்னு சொல்லு அப்படிங்கும்போது எதுக்கு, அது ஒன்றும் இல்லை ஷாம் பக்கத்தில் உட்காரதான், டேய் சாங்குக்கா இதை நீயே சொல்லலாம்லடா அப்படிங்கும்போது டேய் போய் சொல்கிறா அப்படிங்கும்போது இப்போ அப்படியே நம்ம ஜூங் தான் ஏஞ்சி வந்து அப்படியே நம்ம ஜிமன் கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ ஜிமன் அப்படிங்கும்போது ஜிமன் தான் அப்படியே பார்ப்பான். அது வந்து உங்கள் ஹஸ்பண்ட் அங்குக்கு உங்களை அங்கே வர சொல்கிறாரு அப்படிங்கும்போது அப்படியே டீட்டு பார்க்கும்போது ஏன் அது அவன் சொல்ல மாட்டானா அப்படிங்கும்போது இல்லை என்ன தான் சொன்னான் அப்படிங்கும்போது அப்படி பார்த்துட்டு என்ன அப்படிமா ஒன்றும் இல்லை என்கிட்ட வா அப்படிங்கும்போது முடியாது, என்ன முடியாதா மரியாதையாக போவா அப்படிங்கும்போது அப்படி ஜங்குக்கே பார்த்துட்டு நம்ம ஜிம்மன் தான் ஏஞ்சி அப்படியே போகும்போது ஜூங் தான் சுகா தனியாக உட்காந்துருப்பான். இப்போது சுகாவை தான் கூப்பிட்டு சுகா தான் இப்போ டேக்கிட்ட உட்காரு அப்படிங்கும்போது இல்லைடா நான்லாம் போகல அப்படின்னா சுகா என்னடா இப்படி பண்ணுற போனா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சுகா தான் ஏஞ்சி டேக்கிட்ட தான் உட்காந்து வருவான். அப்படியே பார்க்கும்போது இல்லை இங்கே உட்காந்துக்கலாமா அப்படிங்கும்போது ஒன்றுமே சொல்ல மாட்டான், அப்படியே திரும்பிக்குவான். இப்போ சுகா தான் அப்படியே உட்காந்துருப்பான். இப்போ அப்படியே காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு இப்போது ஃப்ளைட் தான் கிளம்பும். இப்போ ஜிமனுக்கும் ஜங்குக்கும் பின்னாடி நம்ம ஜூங் தான் உட்காந்துருப்பான். இப்போது ஜூங் தான் ஐயோ ஜோடியாக இருக்காதுங்க, என்ன எதுக்கு இந்த கூப்பிட்டு படுபாவே இப்படி குழம்பு விட்றான்னு தெரியல, ஏன்டா அதோட ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜாலியாக வரல, ஏன்னா அது கடவுளே இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு புலம்பிட்டு வரும்போது இப்போ அப்படியே திரும்பி ஜங்குக் தான் மச்சான் புலம்புற டேய் மூடிக்கிட்டு போடா அப்படிங்கும்போது மச்சான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு ஜங்குக் சொல்லுவான். டேய் நீ தான்டா பண்ணணும் நான் ஏன்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஜங்குக் திரும்பும்போது ஜிமன் தான் மிஸ்டர் ஹஸ்பண்ட் அவ்வளோ பாசமாக இந்த ஜிமன் மேலே அப்படிங்கும்போது கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பிப்பான். இப்போது ஜிமன் அப்படியே க்யூட்டாக சிரிச்சிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வருவான். இங்கே நம்ம சுகாவும் டேயும் தான் இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூங்க ஆரம்பிப்பா. இப்போ சுகா தான் அப்படியே உட்காந்துருக்கும் போது இப்போ தான் அப்படியே தூங்கி நம்ம சுகா சொல்கிறத அப்படியே விழுவான். இப்போது சுகா தான் அப்படியே பார்ப்பான். இப்போ அப்படியே க்யூட்டாக அழகாக அப்படியே நம்ம வந்து சுகா சொல்கிறாள் அப்படி படுத்திருக்கிறது நம்ம சுகா தான் பார்த்துட்டு இப்போ அப்படியே அவனோட அந்த ஹேர் அப்படி சரி பண்ணி விட்டுட்டு அப்படியே சுகாவை பார்த்துட்டே இருப்பான். எங்கே நம்ம ஜங்குக் தான் தூங்கி விழுந்துட்டுருப்பான். விழுந்து நம்ம ஜிமன் மேலே விலக போகுது. ஜிமன் தான் ஐயோ இவன் குழந்த மாதிரி நடந்துக்கிறான், ஆனால் பண்ணுறது பாரு பெரிய இது மாதிரி அப்படி சொல்லிட்டு இப்போது ஜிமனோட மடியில் தான் ஜேகேவை அப்படி படுக்க வச்சுட்டு ஒரு பெட்ஷீட் மாதிரி இருக்கும் அதை அப்படி போற்றி விட்டுட்டு அப்படியே அவனோட இதை ரப் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜிமன் தான் ஜேகேவை ரசிக்கிட்டு வருவான். இப்போது ஜூங் அப்படி நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பான்.
இப்போது அவங்க வர வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆயிடுவாங்க, பாரிஸ்க்கு ரீச் ஆவாங்கன்னு. இப்போது எல்லோரும் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லும். இப்போது நம்ம தான் டக்குன்னு எழுந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம சுகாஸ் ஹோட்டலில் படுத்துருப்பான். டக்குன்னு எழுந்திரிச்சு சாரி அப்படிங்கும்போது எதுக்கு அப்படின்னு சுகா கேட்பான். இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிவிட்டு இப்போது அவனோட திங்ஸ்லாம் எடுத்து வைக்க அப்படியே எழுந்திரிச்சிடுவான். சுகா அப்படியே எழுந்திரிச்சிடுவான். இங்கே அங்குக் தான் ஜெவன் பண்ணி நல்லா தூங்குவான். இப்போது ஜுங் தான் அப்படியே வந்து அங்குக்கா அப்படிங்கும்போது இப்போ ஜிம்மன்னா என்ன அப்படிங்கும்போது இல்லை கிளம்பணும்ல அதுக்கு தான் அது எனக்கு தெரியும் நீ மூடு அப்படிங்கும்போது ஐயோ இது வேறையா சரி நான் போகிறேன் நீங்கள் எப்படியே படுத்து தூங்கினாலும் சரி அப்படியே அந்த ஃப்ளைட் எடுத்து அடுத்து திருப்பி ரிட்டர்ன் போனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுங் தான் போயிடுவான். இப்போது ஜங்குக்கு தான் மிஸ்டர் ஹஸ்பண்ட் அப்படிங்கும்போது ஜங்குக்கு தான் எழுந்திரிச்சு பார்த்து என்னது இது அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை வர வேண்டிய இடம் வந்துருச்சு மடியிலேயே தூங்கிடணுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை படுத்துக்கோ நம்ம போவேணாம் அப்படிங்கும்போது இப்போ டக்குனு ஜங்குக்கு எழுந்திரிச்சு குடிச்சி வாரி ஓவரா பீஸாத சொல்லிவிட்டு இப்போ அப்படியே 2 பேரும் அப்படியே சீட்டை விட்டு எழுந்துச்சு இப்போ எல்லாம் தான் ஒன்றா ஃப்ளைட்டை விட்டு இறங்கி இப்போது ஆல்ரெடி அவங்களுக்கு காரில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ காரில் தான் எங்கள் ஹோட்டலுக்கு தான் போவாங்க. இப்போது எல்லோரும் காரில் ஏறி ஹோட்டல் போயிட்டுருப்பாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் செம்ம டயர்டாக இருக்குது உடம்பு அப்படிங்கும்போது அது எப்பட்றா உனக்கு மட்டும் டயர்டாக இருக்குது ஃப்ளைட்டில் 4 மணி நேரம் தூங்கிக்கிட்டு மட்டும் தான் வந்தேன் நல்லா ஜாலியாக ஏதோ ஸ்லீப்பர் கோச்சில் படுத்துட்டு வர மாதிரி அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜங்குக்கு தான் ஜிம்னை பார்க்கும்போது ஜிம்மன் தான் சிரிப்பான். இப்போது அப்படியே அந்த ஹோட்டல் தான் வந்துடுவாங்க எல்லோரும். இப்போ ஹோட்டலில் வந்துட்டு அந்த ஹோட்டல் செம்ம பெருசாக 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். இப்போது ஆல்ரெடி நாம்ஜூன் எல்லாேருக்கும் புக் பண்ணி எல்லாேருக்கும் இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. இப்போது ரூமுக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸில் அந்த மாதிரி பேரை சொல்லி அவங்க ரூமுக்கு தான் போவாங்க எல்லாம். இப்போ ஜூங்க்கும் ஆல்ரெடி ரூமை புதுசாக புக் பண்ணியிருப்பாங்க. இப்போது அன்றைக்கி நைட் டைம் ஆகிருக்கும். எல்லோரும் செம்ம டயர்டாக அவங்க ரூமுக்கு தான் தூங்க போயிடுவாங்க. அங்கே அப்படியே நம்ம சுகா அவங்க ரூமுக்கு போவாங்க. இங்கே ஜிம்மன் ஜங்குக் அப்புறம் ஜூங்குக்கு ரூமுக்குனால எல்லோரும் போவாங்க. இப்போது நம்ம டேவும் சுகா வந்து அவங்க ரூமுக்கு போவாங்க. அந்த ரூம் அவ்வளோ அழகாக பெருசாக அவ்வளோ ஒரு டெக்கரேஷனோட அப்படி இருக்கும். இப்போ டேவும் சுகா தான் உள்ள வரும்போது இப்போது தான் பயங்கரமாக தலைவலிக்கும். அதுக்கு அப்படியே பேக்கை அங்கேயே வச்சுட்டு அப்படியே பெட்டில் தான் படுத்துருவான். இப்போ சுகாவுக்கு டேவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். இப்போது அப்படியே படுத்துருக்கும் போது இப்போ நம்ம சுகா தான் அப்படி கிட்டே போய் தயாங் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பயங்கரமாக தலை வலிக்குது அப்படிங்கும்போது தலை வலிக்குதா நான் போய் டேப்லெட் ஏதாவது வாங்கிட்டு வரேன் இல்லைனா நான் இது மாதிரி ஹோட்டலில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கும்போது இல்லை நான் கொஞ்சம் தூங்கினா சரியாயிடும் அப்படிங்கும்போது ஓகே நீ ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம தயாங்க்கு அது அவங்க இருக்கிற பெட்ஷீட் அதை அப்படி போற்றி விட்டுட்டு இப்போது நம்ம சுகா தான் அந்த அவன் தேவோட பேக்கெல்லாம் எடுத்து இப்போ வச்சுட்டு அப்படியே தேவை தான் பார்ப்பான். எப்படி க்யூட்டாக அழகாக எடுத்திருப்பான். இங்கே நம்ம ஜிம்மின்னு ஜங்குக்கும் அவங்க ரூமுக்கு தான் வந்து இப்போது ஜிம்மனோட ரூமு அவ்வளோ ஒரு ஃபார்மாக அப்படியே ஒரு மாதிரி பெருசாக செம்ம அழகாக அப்படி ரொமான்டிக் மூடாக ஜிம்மனோட ரூம் மட்டும் இருக்கும். இப்போது ஜெகி தான் என்னது இந்த ரூம் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஜிம்மன் சொல்லுவான். உனக்கு என்ன எனக்கு பிடிக்கும் எனக்கு தான் அப்படி சொல்லிட்டு அந்த ரூம் பால்கனி எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்க அந்த வியூ அந்த ரூமில் அந்த ரூம்லேருந்து பார்க்குற வியூ அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ ஜிம்மனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜிம்மன் அப்படின்ட்டு செம்ம அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். ஜிம்மன் தான் அப்படியே குழந்தை மாதிரி பெட்டில் நம்ம வந்து விழுவான். விழுந்துட்டு அப்படி படுத்துட்டு இருக்கும்போது ஜிம்மனோட ட்ரெஸ்ஸு லைட்டாக அப்படியே மேலே இதாகி ஜிம்மனோட அந்த ஹிப்பு தெரியும். இப்போ ஜெய் தான் குட்டச்சி நீ ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கும்போது நான் என்ன ஆரம்பித்தேன் அப்படிமா ஒழுங்கா படு அப்படிங்கும்போது நான் ஒழுங்காக தான் படுத்திருக்கேன் நீ உன் கண்ணு என்னை அப்படி பார்க்குது அப்படிங்கும்போது யார் நான் அப்படி பார்க்குறேன்னா ஆமாம் நீ தான் அப்படி என்னை பார்க்குற அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக்கு தான் குட்டச்சி என்னை பற்றி தெரியும் நீ எப்படி யார் எப்படி என்னை மயக்குவ அப்படிங்கும்போது யார் நான் ஒன்று மயக்கிறேன்னா இல்லை எனக்கு புரியல ஃபுல்லாக குடிச்சிட்டு என் பக்கத்தில் வந்து படுத்துட்டு எனக்கு கண் இப்படி இருக்குது என் மூக்கு இப்படி இருக்குது என் இப்போ இப்படி இருக்குது என் லிப்பு இப்படி இருக்குன்னு பேசுகிறதெல்லாம் நீ ஆனால் என்ன சொல்கிறியா அப்படிங்கும்போது அது ட்ரங்கன்னு இருந்தேன் அதான் அப்படிங்கும்போது அப்போது அப்படி சொல்லிட்டு ஏஞ்சி ஜக்கு கிட்ட தான் வந்துட்டு அப்போது உண்மையா நல்லதா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இப்போ செய்யுதான் அப்படி சொல்ல முடியாது அப்போ எப்படி சொல்லலாம் நீ நவுந்து போ அப்படிங்கும்போது முடியாது என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது அதான் தெரியுமே நீ ஒன்றும் பண்ண சாருக்கு ஆல்கஹால் போட்டால் தான் ரொமான்டிக்காலாம் வரும் அப்படின்னு ஜிம்மன் சொல்லும்போது கொஞ்சம் அங்கே தான் அப்படியே அப்படிலாம் இல்லை அப்படிங்கும்போது வேறு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி க்யூட்டாக ரொமான்ஸாக நம்ம ஜிம்மன் தான் ஜங்குக்கை பார்க்கும்போது ஜங்குக்கு தான் குட்டச்சி நிப்போ நான் கொஞ்சம் குளிக்கணும் அப்படிங்கும்போது சேர்ந்து குளிக்கலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது நீ தப்பாகவே பேசுகிறடி யார் நான் தப்பாக பேசுகிறேன்னா சரி நீ ரைட்டாக பேசு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன வம்பி இழுக்கிறியா என்ன அப்படின்னு ஜங்கு கேட்பான் அப்படியே கூட வச்சுக்கோ ஆமாம் 50 தான் இழுக்கிறேன் ஆமாம் உன் மனசில் என்னடா நினச்சிட்ருக்க என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கும்போது
என்னடி வாடா போடான்னு சொல்கிற, அப்படி தாண்டா சொல்லுவேன். டேய் என்ன வரவில்லை எதுவும் போட்டியா என்ன அப்படின்ட்டு ஜங்குக் தான் ஜிம்மனை பார்க்கும்போது, அப்படியா நீ போட்டால் தான் பேசுவேன், நான் போடா அப்படியே பேசுவேன் தெரியுமா அப்படிங்க. ஜங்குக்கா இவ வேறு எதுவும் மனசில் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கா, எதுக்கும் இது பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிம்மனை பார்க்கும்போது, அம்மா நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணி என்னையோட 4 or 5 days ஆயிடுச்சு, இன்னும் ஷாமெல்லாம் அவனுக்கு எதுவுமே வரலையாடா அப்படின்னு கேட்பான். என்ன வரணும் அப்படி ஜங்கு கேட்பான். அவனுக்கு ஷாமேல ஒன்றும் வரல அப்படிங்கும்போது அது நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜங்குக்கு தான் பாத்ரூம்குள்ளே தான் போயிடுவான். கொஞ்சம் தான் தப்பிச்சிட்டேன், நான் சொன்ன மாதிரி இந்த 3 மாதம்லாம் வேணாம், இன்னும் 2 நாளில் ஜிமனா லவ் யூ டூ, உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு நீ சொல்ல பார்ப்பேன் இந்த ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிச்சுக்கிட்டே அப்படி அவனோட இந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பான். இங்கே ஜூங்கு தான் ரூமில், ஐயோ எல்லாம் ஹனிமூன் வந்திருக்காங்க, இது ஹனிமூன் ட்ரிப்பு, அதுவும் பாரிஸு, என்ன குளிருது, இங்கே என்ன தனியாக கூட்டு வந்து வச்சு இந்த எடிட்டரை எல்லாம் சொல்லணும், என்ன வேறு இடையில சேர்த்துக்கிறான் அப்படி சொல்லிட்டு நம்ம சும்தான் புலம்பிகிட்டு இருப்பான். இப்போ ஜங்குக்கும் ஜிம்மன் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிருப்பாங்க. இங்கே நம்ம தான் நல்லா தூங்கிட்டு இருப்பான். இப்போ சுகா தான் அப்படியே டே பக்கத்தில் படுத்துட்டு, எனக்கு இதெல்லாம் வேணாம், இந்த ஹனிமூன் அப்படிலாம் இப்படியும் பக்கத்தில் உன் கூடையே இருந்தால் எனக்கு போதும், ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் ஆசையாக இருக்குது, என்னை புரிஞ்சுக்கிற கரடி எனக்கு வேணும், என்னை நல்லவனாக பார்க்கணும் நீ, அது எப்போ வரும், உன் கண்ணில் அந்த லவ், என் மேலே கோவம் இல்லாமல் என்னை எப்படி பார்ப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகாதை அப்படியே டே பக்கத்தில் படுத்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருப்பான். இப்போது தேதா அப்படியே டக்குன்னு திரும்பி படுப்பான். இப்போ டக்குன்னு டேக்கு ஐயோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திரும்பி அப்படியே படுத்து தூங்கிடுவான் திரும்பின்ட்டே. அப்படியே சுகாதான் அப்படியே டேயோட முடிய அப்படி இப்படி இது பண்ணி விட்டுட்டு எவ்வளோ அழகாக இருக்கான், ஆனால் ஷியாமால லவ் இல்லை அப்படி தானே தயங்கா, இந்த சுகா வந்து எவ்வளோ லவ் பண்ணுறது இது சொல்லணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குடா, ஆனால் என்ன ஷியாம் பார்க்க கூட மாட்டேங்கிற, அப்படி என்ன ஷியாமால உனக்கு வெறுப்பு, என்ன எவ்வளோ வெறுத்தாலும் இந்த சுகா எப்பையும் இந்த கரடி கூட தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே தேவை பார்த்த மாதிரியே அங்கேயே சுகாவும் படுத்து தூங்கிடுவான். இங்கே நம்ம ஜேகே தான் குளிச்சு இடிச்சிட்டு சுமந்தான் அப்படியே படுத்திருப்பான். இப்போது ஜேகே தான் நான் ஜூங்க பார்த்துட்டு வரேன் அப்படிங்கும்போது, ஜூங்க பார்க்க என்ன இடத்துக்கு எதுக்கு போகிறேன் அப்படிங்கும்போது, அது ஒன்றும் இல்லை கொஞ்சம் பேசணும் அப்படிங்கும்போது, இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் பார்த்தாதான் இன்றைக்கி போய் பேசணுமா அப்படிங்கும்போது, நான் போய் பேசணும் சொல்கிறேன்னு நீ படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் வந்துடுவான். இப்போ ஜிமனுக்கு தான் ஜங்குக்கு போகிறது கடுப்பாக இருக்கும், நைட் நேரத்தில் ஜூங் போகிறது. இப்போது அப்படியே போயிட்டு ஜூங்கோட டோரை தான் தட்டுவான். இப்போ ஜூங் தான் என்னது மணி 10 எவன் அப்படி சொல்லிட்டு போய் டோரை திறக்கும்போது நம்ம ஜங்குக்கு தான் நிற்கிறது பார்த்து, டேய் ஜங்குக்கா மணி 10டா, எதுக்கு நைட் நேரத்துக்கு ஏன் ரூமுக்கு வந்த அப்படிங்கும்போது, டேய் அவர் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜூங் வந்து ஜூங் பெட்டாக தான் படுத்துப்பான். இப்போ ஜூங் தான் ஜங்கு எல்லாம் ரொம்ப ஓவர் ஜங்கு, நானே ஆள் இல்லையே அப்படிங்கிறத ஆற்றுக்கிட்டு இருக்கேன், ஏன்டா லவ் பண்ணுற, போய் உன்னோட ஆளு கூட ரொமான்ஸ் பண்ணுற ஆளுக்கு தானே உங்கள் அம்மா அப்பா வந்து இங்கே அனுப்பி விட்டு வச்சுருக்காங்க, ஏன்டா என்கிட்ட வந்து என்னை சாவடிக்கிற அப்படின்ட்டு நம்ம ஜூங் தான் பழமுவோம். டேய் அதெல்லாம் விடு, நாளைக்கு நம்ம டேயும் சுகாவையும் சேர்த்து வைக்கிறோம் சரியா, சேர்த்து வைக்கிறோமா, என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் இல்லை, நாளைக்கு அப்பா ஒரு குட்டியாக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, ஸோ அந்த பார்ட்டியில் அப்படி சொல்லிட்டு சொல்கிறா அதிகமா அப்படி சொல்லிட்டு ரெண்டு பிளான் போட்டுட்ருப்பாங்க. இப்படியே அந்த நைட்டு தான் போயிடும். இங்கே அப்படியே ஜூங் ரூமில் தான் படுத்து ஜங்குக்கு தூங்கிடுவான். ஜிமன் ரூமுக்கு வந்துருக்கவே மாட்டான். ஜிமன் ஜங்கு உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஜிமனும் தூங்கிடுவான். இப்போ அப்படியே மறுநாள் காலையில் தான் ஆயிரும். இப்போது ஜிமன் தான் அப்படியே ஏஞ்சி பார்க்கும்போது பக்கத்தில் ஜங்குக்கு தான் இருக்க மாட்டான். ஜிமனுக்கு அவ்வளோ கோபமாக வரும், ஏன்னா ஜங்குக்கு இல்லாதது. இப்போது அப்படியே சரி கடுப்பில் இருப்பான். இங்கே தான் மெதுவாக அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே பார்க்கும்போது பக்கத்தில் சுகா படுத்துறதை பார்த்துட்டு சக்தி நம்ம பக்கத்தில் இப்போ வந்தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சுகா தான் பக்கத்தில் அப்படியே ரொம்ப கிட்டக்க படுத்திருப்பான். இப்போ அப்படியே தான் சுகா பார்ப்பான். சுகா அப்படியே க்யூட்டாக பூனை மாதிரி இப்படி படுத்துருக்கும்போது, என்ன நெருங்கணும்னு நினச்சிட்டே இருக்க, ஆனால் உன்னை எனக்கு ஏன் பிடிக்கலன்னு எனக்கு ரீசனிங் தெரியல, இது சரி வராதுன்னு தோணுது இப்படி சொல்லிட்டு அப்படி சுகா பார்த்துட்டு எழுந்திரிச்சிருவான். தான் இப்போது எழுந்திரிச்ச கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சுகா தான் எழுந்துச்சி தயம் அப்படின்னு கூப்பிடும்போது, என்ன அப்படின்னு கேட்பான். இல்லை தலைவலி இப்போது ஓகேவா உனக்கு, ஓகே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கும்போது, இப்போ அப்படியே சுகா தான் எழுந்துச்சி வந்து தான் நிற்பான். பக்கத்தில் வந்து வருவான். இப்போ தான் என்ன அப்படிங்கும்போது அப்படியே சுகாதா கிட்ட வந்து இப்படி நெத்தியில் கை வச்சு பார்ப்பான். இப்போது இல்லை அவனுக்கு அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு கேட்பான். நைட்டில் அவனுக்கு ரொம்ப ஜுரம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கும்போது, என்ன ஜுரமா, ஆமாம்
நைட்டு ரொம்ப குளிர்ந்துச்சு அப்படின்ட்டு ஷன்னை ஹக் பண்ணிக்கிட்டேன். ஹக் பண்ணிக்கிட்டேண்ணா. ஆமாம். அதான் நான் பக்கத்தில் வந்து படுத்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நம்ம சுகாதா அப்படி தேவை பார்ப்பான். அப்படியே 2 பேரும் பார்த்துட்டு இப்போது நான் உனக்கு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் நான் கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாதா போயிடுவான். இப்போ டே தான் என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டேண்ணா இது எப்படி அப்படி சொல்லிட்டு அவனோட திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போது சிமன் தான் தேவை பார்க்க வந்திருப்பான். இப்போது தே தான் சிமன் அப்படிங்கும்போது ஐயா இப்போது எப்படி இருக்கும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தயான் கேட்பான். தெரியும் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி சிமன் தான் தொட்டு பார்ப்பான். இப்போ ஜுரம் இல்லை போல அப்படிங்கும்போது உனக்கும் தெரியுமா எனக்கு ஜுரம்னு? தெரியுமே அப்படின்னு சிமன் சொல்லுவான். எப்படி அப்படின்னு கேட்கும்போது அது அப்படி சொல்லிட்டு நான் நைட்டு ஒன்று பார்க்க வந்தேன். அப்போது சுகாதா கதவை திறந்தார். அப்போது நான் பார்க்கும்போது அன்றைக்கி அவர் தண்ணியில் ஒத்தலாம் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ நான் வந்து பார்த்தேனே நல்லா தூங்கிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது ஷன்னா தண்ணி ஒத்தரெல்லாம் கொடுத்தானா? ஆமாம், அவன் அவ்வளோ கேராக பார்த்துக்கிட்டார் தெரியுமா? அப்புறம் ஃப்ளைட்டில் கூட நீ அவர் ஷோல்டரில் தான் படுத்திருந்த. அவன் அவ்வளோ ஒரு இதாக பார்த்தாரு. இங்கேயும் நான் நோட் பண்ணேன், அவனை ரொம்ப கேராக பார்த்துக்கிறாரு சுகா. ஆனால் எனக்கு ஒன்று சொல்லு, ஏன் உனக்கு சுகாவை பிடிக்கலையா தயாங் அப்படிங்கும்போது தயாங் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கும்போது சுகா ரொம்ப நல்லவர் தயாங், நீ அவரை ஏற்றுக்கோ. நான் இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, உனக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது எதுவுமே பேசாமல் இருக்கும்போது நான் உங்ககிட்ட தான் பேசினேன், எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறேன்? இல்லை, எனக்கும் அவனுக்கும் செட் ஆகாதுன்னு தான் தோணுது. எப்படி செட் ஆகாது நீனே சொல்கிறதாயாங்க? எல்லாம் செட் ஆகும். உன்னை இவ்வளோ கேராக லவ்வாக பார்த்துக்கிற ஒரு பர்சன் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கும்போது அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. திடீர்னு சடனாக இந்த லவ் கேர் எப்படி ஒரு பர்சன் மேலே காட்ட தோணும் அப்படிங்கும்போது அப்புறம் திடீர்னு எப்படின்னு எனக்கு புரியல. உனக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, ஸோ அவனோட லவ் அவங்ககிட்ட தானே காட்டணும் அப்படிங்கும்போது அப்போது கல்யாணம் ஆனதான் அந்த லவ் கேர்லாமா? அதுக்கு முன்னாடி எங்கே போயிருக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புரியுற மாதிரி பேசும்போது ஜிமின் தான் என்ன பேசுகிறேன்னு புரியல. ஆனால் சுகா ரொம்ப நல்லவர், அதை புரிஞ்சுக்கோ, அவரை ஏற்றுக்கிட்டு அவர் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லும்போது சரி அதெல்லாம் விடு, உன்னோடது என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது என்னோடதுன்னா என்ன அப்படின்னு ஜிமின் கேட்பான். உனக்கு ஜங்குக்கா பிடிச்சிருக்கா அப்படிங்கும்போது பிடிச்சிருக்கா, ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது உண்மையாக ஜிமன் ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு தான் கேட்பான். எனக்கு உண்மையாக ஹாப்பியாக தான் இருக்கேன். ஏன்னா நான் பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்டே ஜங்குக்கா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தான். அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன சார் கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணுறாரு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இப்படி சொல்லிட்டு சிரிப்பான். இப்போது தயார் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இப்போ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு தான் இருப்பாங்க. இப்போது எல்லோரும் கிளம்பி அப்படியே சுற்றி பார்க்க தான் போவாங்க. அவங்களுக்கு ஒரு கார் இருக்கும், அந்த காரில் தான் இப்போது ஜூங் மட்டும் ஜங்கு கூட காரில் வருவான். இப்போது ஜங்குக்கும் ஜிமனை பின்னாடி உட்காந்துருப்பாங்க, ஜூங் முன்னாடி உட்காந்துருப்பான். இப்போது காரை தான் ஒரு ஆள் ட்ரைவ் பண்ணிட்டு வருவாங்க. இப்போது எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருப்பாங்க. இப்போ ஒரு சில இடத்துல இறங்கி எடுத்து அந்த இடத்துல ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக ரொமான்டிக்காக இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஜூங் அங்கே நிற்பான். இந்த ஜூங் கிட்ட தான் நம்ம ஜங்கு பேசிகிட்டு இருப்பான். ஜிமனை விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்பான். இப்போ ஜிமனுக்கு அது கடுப்பானாலும் இருந்தாலும் ஜிமன் என்ஜாய் பண்ணிட்டு வருவான் ஜங்குக்கு மம் எடுத்துகிட்டு. அப்படி இங்கே நம்ம டைமும் சுகாவும் அமைதியாக அப்படியே வந்துட்டுருப்பாங்க. இப்போது அப்படியே ஒரு பிளேஸில் ஆர்ட்டு தான் வரைஞ்சிட்ருப்பாங்க. பாரிஸில் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால இப்போது ஒருத்தர் கூப்பிட்டு ஜிமினி ஜங்குக்கையும் உங்கள் 2 பேரையும் நான் ட்ராப் பண்ணட்டுமான்னு கேட்கும்போது இப்போ ஜூங் தான் சூப்பர் பண்ணுங்க அப்படிங்கும்போது இப்போது அதெல்லாம் வேணாம் அப்படிங்கும்போது ஜிமன் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது உனக்கு வேணும்டா இதை மட்டும் வரைங்க அப்படிங்கும்போது நீனும் வேணும் அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுருவான் ஜிமன். இப்போது ஜூங் தான் சிரிப்பான், நீங்கள் வரைங்க தலைவரே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே அந்த ஆர்டிஸ்ட் தான் நம்ம ஜிமினையும் ஜங்குக்கையும் அவ்வளோ அழகாக வரைய ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே நம்ம டேவும் சுகாவையும் அப்படி தான் இன்னொரு பர்சன் கூப்பிட்டு அவங்க 2 பேரையும் வரைகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது அவங்க 2 பேரையும் ஒரு சைடு வரைஞ்சிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஜிமினி ஜங்குக்கையும் தான் வரைஞ்சிட்டு இருப்பாங்க. ஜூங் தான் தலை நீ வேறு லெவல் தலை செம்மையாக வரைகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கிட்டே பேசிக்கிட்டே அப்படியே நம்ம ஜூங் வேடிக்கை பார்த்துட்டு இப்போது அந்த வரைகிறவர் தான் ஜிமினி ஜங்குக்கை பார்த்து நீங்கள் 2 பேரும் பர்ஃபெக்டான பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொழியில் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போது ஜூங்கா என்னடா சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அது ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேரும் பர்ஃபெக்ட் மேட் ஃபார் ஈச் அதர்னு ஃப்ரெண்ட்ஸில் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். இப்போ சிமன் தான் சிரிக்கிறதுக்கு என்ன அப்படிங்கும்போது இல்லை நம்ம 2 பேரையும் பர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்கிறானே அதான் அப்படிங்கும்போது ஏன் நம்ம பர்ஃபெக்ட் மேட்ச் இல்லையா அப்படிங்கும்போது எப்படி பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகும், பார்த்தோன்னே என்னை லவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன், நீ எனக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்டே கிடையாது, இதை பார்த்தவுடன் காதல் அதெல்லாம் கிடையவே கிடையாது, என்னென்னு லவ் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கும்போது அப்போது லவ்னா என்ன அப்படின்னு ஜிமின் கேட்பான். லவ்னா ஜஸ்ட்
வந்தேன், அவ்வளோதான் இந்த ஊரில் இந்த நாட்டில் அப்படி தான். அப்படிங்கும்போது சின்சியராக லவ் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அப்படிலாம் நான் இன்னும் யாரையும் பார்க்கல அப்படின்னு ஜங்குக்கு சொல்லுவோம். சிம்மன் தான் அப்படி ஜங்குக்கு பார்ப்பான், ஜங்குக்கு சிம்மன் பார்ப்பான். 2 பேரும் அப்படி பார்த்த மாதிரி இருக்கிறத இந்த பர்சன் அவ்வளோ அழகாக வரைஞ்சிருவாரு. இப்போ வரைஞ்சி முடித்தோடனே, டேய் ஜங்குக்கா இங்கே வந்து பாரு அப்படிங்கும்போது ஜங்குக்கு தான் எழுந்துச்சி வந்து பார்ப்பான். அந்த பிக்கு அவ்வளோ அழகா பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க 2 பேரும் பார்த்துக்கிற பிக்கு அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும். ஜூங் தான், டேய் செதுக்கி இருக்கான்டா தலைவன், செம்மையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஜிம்மன் பார்த்து சிரிப்பான். இப்போ ஜங்குக்கு தான் நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு இப்போது அந்த பர்சனுக்கு தான் நம்ம ஜங்குக்கு தான் காசை கொடுத்துருவான். இப்போ ஜிம்மன் தான் அந்த பிக்சரை வாங்கி க்யூட்டாக அழகாக வச்சுப்பான். ஆமாம் எங்கே என் அண்ணன் அப்படின்னு ஜூங் தேடி பார்க்கும்போது அங்கே சுகாவும் தேவும் தான் ட்ரா பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜூங் தான் போய், ஐயோ இவனுங்க என்ன ஏதோ டைவர்ஸான கப்பல் மாதிரி அவன் ஒரு திசையில் இவன் ஒரு திசையில் உட்காந்துருக்கான் அப்படி சொல்லிட்டு இப்போ வரைகிற வீட்டை தான் ஏங்க இவங்க 2 பேரையும் பக்கத்தில் உட்கார வச்சு வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அந்த பர்சன் தான், நானும் அப்படி தான் சொல்கிறேன், ஆனால் இவங்க தான் அப்படி உட்காந்துருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ தேய்கிட்ட தான் வந்து ஜூங் தான், எங்க தேய் கொஞ்சம் தள்ளி உட்காந்தாங்க என்ன அப்படிங்கும்போது, இல்லை பரவாயில்ல அப்படிங்கும்போது, ஏங்க நீங்கள் 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்க ஏதோ லவ்வர்ஸ் மாதிரியோ இல்லை டைவர்ஸ் கப்பல் மாதிரியோ உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகாவை தான் எழுந்திரிச்சு சேரா டே பக்கத்தில் போய்ட்டு இப்போ உட்கார வைப்பான். ஜூங் தான் 2 பேரும் பக்கத்தில் வர வச்சு, தலை இப்போ வரேங்க அப்படிங்கும்போது இப்போது அந்த வரைகிறவர் தான் வரைஞ்சிட்ருப்பாரு. இப்போ நம்ம ஜூங் தான் சுகா கையை பிடிச்சி டக்குன்னு டேப்போட ஷோல்டரில் தான் போட்டு இப்படியே இருக்கட்டும் வரைகிறவர் அப்படிங்கும்போது இப்போது டக்குனு எடுக்கும்போது டக்குன்னு ஜூன் தான் பிடிச்சி தயாங் ஒரு 1/2 hour நீங்கள் இப்படியே இருங்க அப்படி சொல்லிட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவான். இப்போ சுகாவும் எடுக்க முடியாது. இப்போ அப்படியே டேயோட ஷோல்டர் மேலே தான் சுகா தான் கையை போட்டுட்டு இப்படியே ஒரு 1/2 hour மாதிரி உட்காந்துருக்கணும். இப்போது அப்படியே தேவை தான் சுகா பார்ப்பான். சுகாவை அப்படியே டே பார்க்காம இந்த வரையறதுக்கு தப்போஸ் கொடுத்துட்ருப்பான். ஒரு வழியாக வரைஞ்சி முடித்தோடனே இப்போது அதை தான் சுகாவும் டேயும் போய் பார்ப்பாங்க. அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கும். இப்போது அதுக்கு சுகாவை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போது டே தான் அதை பார்த்துட்டு போயிடுவான். இப்போ சுகா தான் அப்படியே அந்த ட்ராயிங்கை வாங்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பான். இப்போ அவனுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும், அந்த ஹாப்பியாக இருக்கும். இப்போது மறுபடியும் எல்லோரும் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ அப்படியே அந்த டே தான் ஸ்கிப் ஆகி ஈவினிங் தான் வந்துடும். இப்போ மறுபடியும் ஈவினிங் வந்ததுனால அங்கே சீக்கிரமாக கொஞ்சம் இருட்டிடும். அப்படிங்கிறதுனால எல்லோரும் அவங்க ரூமுக்கு தான் கிளம்பிட்டுருப்பாங்க. இப்போது அப்படியே ரூமுக்கு வரும்போது அங்கே என்ட்ரன்ஸில் ஒரு ஆள் தான், உங்களுக்கு குட்டி பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எல்லாம் கிளம்பி வந்துடுங்க அப்படிங்கும்போது இப்போது எல்லாம் சரி அப்படி சொல்லிட்டு பார்ட்டிக்கு தான் கிளம்ப போயிடுவாங்க. இப்போது ஜிம்மன் தான் போவான். ஜங்குக்கை பாப்பா ஜங்குக்கு தான், நீ ரூமுக்கு போ, நான் ஜூங்கிட்ட கொஞ்சம் பேசிவிட்டு அப்புறமா வரேன் அப்படிங்கும்போது இப்போது ஜிம்மன் தான் கிட்ட வந்து, இல்லை எனக்கு புரியல, நான் தானே உன்னோட ஹஸ்பண்ட், ஜூங் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு டக்குனு ஜூங் முன்னாடி கேட்டது. ஜூங் தான், ஐயோ அப்படி இல்லை சிம்மன் அப்படிங்கும்போது என்னமோ அப்படி சொல்லிட்டு சின்ன கோபம் போயிடுவான். இப்போ அங்கே டேவும் சுகாவும் போயிடுவாங்க. ஜூங் தான், டேய் ஜங்குக்கா பாருடா எவ்வளோ கோபமாக போகிறான்ட்டு, டேய் நீ ஏன்டா அப்படி பண்ணுற அப்படி சொல்லும்போது, நான் என்ன பண்ணேன், ஏன்டா ஹனிமூன் வந்திருக்காடா, நீ ஃபுல் அண்ட் ஃபுல் உன் ஜிம்மன் கூட தான்டா இருக்கணும், ஏன்டா என்ன வேறு அப்பப்போ சக்கரை மாதிரி தொட்டுக்கிறேன் அப்படிங்கும்போது, டேய் முடிக்கிடுவா அப்படி சொல்லிட்டு ஜூங்கை தான் ஜங்குக்கு தான் கூப்பிட்டு போயிடுவான். இப்போது அப்படி போய் அவங்க பிளான்லாம் போட்டுட்ருப்பாங்க. இப்போது எல்லோரும் கிளம்பி இந்த பார்ட்டிக்கு தான் வந்துடுவாங்க. 7 மணி மாதிரி ஆயிரும். இப்போது அந்த ஹோட்டலுக்கு வெளியில் பீச் மாதிரி தான் இருக்கும். அந்த பீச்சில் அப்படியே குட்டியாக பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போது அது ஜங்குக் ஜிமின் பேர் போட்டு சுகா தே போட்டு பேர் போட்டு அப்படியே ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி இருக்கும். செம்மையாக எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போது நம்ம ஜிம்மன் அப்புறம் டே சுகா நம்ம ஜங்குக் ஜூங் எல்லோரும் அந்த பார்ட்டிக்கு தான் வந்துட்டு அப்படி இருக்கும்போது அங்கே ஒருத்தர் அவங்க பேரெல்லாம் சொல்லி அவங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்கன்னு சொல்லி எல்லோரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்கன்னு அப்படிலாம் சொல்லிட்டு செம்மையாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஜிம்மனுக்கு செம்ம கடுப்பாகும். ஏன்னா ஜூங் இந்த ஜங்கோ கிட்ட பேசிகிட்டே இருப்பான். இப்போது ஜிம்மனுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே பார்ட்டியில் நிறைய பியர்லாம் இருக்கும், அதை எடுத்து நம்ம ஜிம்மன் தான் பயங்கரமாக குடிச்சிட்டு இருப்பான். இங்கே சுகாவும் டேயும் தான் உட்காந்துருப்பாங்க. இப்போது அப்படியே டே தான் நிறைய பார்ட்டிஸ்லாம் நடக்கும், அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சிட்ருப்பான். ஆனால் சுகா தேவை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே அங்கே பியர் இருக்கும், அதான் குடிச்சிட்ருப்பான். இப்போது ஜங்குக்கு தான் டேய் நான் போய் சுகா கிட்ட சாவி வாங்கிட்டு வரேன், எல்லாம் ஓகே தானே அப்படிங்கும்போது, டேய் ஓகே தான், சுகாட்ட சாவியை கேட்டால் ஏதாவது நினைக்க மாட்டானே அப்படிங்கும்போது, அதெல்லாம் வந்து நினைக்க மாட்டான், நான் சுகாட்ட சாவி வாங்கி தரேன், நீ போய் எல்லாம் ரெடி பண்ணிடு, நான் தேவையும் சுகாவையும் அங்கே வர விடாமல் பார்த்துக்கிறேன் சரியா அப்படிங்கும்போது, சரி அப்படி சொல்லிவிட்டு இப்போ அப்படி நம்ம ஜங்குக் தான் சுகாட்ட தான் போய் சாவியை வாங்கிட்டு ஏதோ ஒரு ரீசன் சொல்லி வாங்கி நம்ம ஜூங்கிட்ட தான் கொடுத்து இப்படி சொதப்பாமல் எல்லாம் கரெக்டாக பண்ணு அப்படிங்கும்போது, தேடி பார்த்துக்கிறேன்னா என் கூட இன்னொருத்தர் இருக்கான் சேர்த்து பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜூங் தான் சாவி வாங்கிட்டு போயிடுவான்.
இப்போது டேவும் சுகாவும் தான் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. நமக்கு சிவன் தான் அப்படியே ஜங்குக்க தின்னுவான். ஜங்குக்கு எங்கேயுமே இருக்க மாட்டான். இப்போ பார்த்தா டே கூட உட்காந்துக்கிட்ட பார்த்துட்டு இங்கே நான் தனியாக உட்காந்துருக்கேன், ஆனால் அவனுக்கு அந்த கவலைலாம் இல்லை. ஷப்தி போய் அங்கே உட்காந்துருக்கான் பாரு அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு இருப்பான் நம்ம சிவன். இப்போ டே தான் என்னோட ரூமுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜங்குக் தான் தயாங் என்ன ரூமுக்கு அப்பா இங்கே கஷ்டப்பட்டு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படிங்கும்போது இல்லை ஜங்குக் கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதான் அப்படிங்கும்போது இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்கள் அப்படி சொல்லிட்டு அவனை இது பண்ணிவிட்டு அப்படியே எல்லோரும் அந்த இதை பார்ட்டி தான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் டான்ஸ் போடுவாங்க, பாட்டு போடுவாங்க. இப்போது ஜங்குக் தான் தயாங் சுகா இங்கே பாருங்கள் உங்களுக்காக நாங்கள் சாங் பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் ஸ்டேஜ் மேலே தாக்கும். அங்கே தான் போயிட்டு பாட்டு பாடத்தான் ஸ்டார்ட் பண்ணுவான். சிவன் தான் ஓ சாருக்கு பாட்டுலாம் பாட தெரியுமா அப்படி சொல்லிட்டு இப்போது ஜெயிதா பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணுவான். ஜங்குக் தான் பாட்டு அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படியே பாடிட்டு இருக்கிறது நம்ம சிவன் தான் தீமையும் மறந்து ஜங்குக்கை தான் பார்ப்பான். ஜங்குக் தான் அப்படியே சிம்மனை பார்ப்பான். அதில் 2-3 அந்த லிரிக் வந்துட்டு நம்ம ஜெய்கே வந்து சிம்மனுக்கு பாடுற மாதிரி சிம்மனுக்கு தோணும். இப்போ சிம்மன் தான் இல்லை இவன் என்ன லவ் பண்ணுறானா என்ன என் ஜங்குக் என்ன ஒன் டைம் லவ் பண்ண மாட்டியே நீ அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்தா சிம்மன் பார்த்துட்டே இருப்பான். ஜங்குக் தான் அவ்வளோ ரொமான்ஸ் அவ்வளோ அழகாக அந்த பாட்டெல்லாம் பாடி ஒரு வழியாக முடிச்சிடுவான். இப்போது நம்ம டே சுகா எல்லாம் கை தட்டுவாங்க. சிம்மனும் நம்ம கை தட்டிட்டு இப்போது எல்லோரும் திருப்பி பாட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போது டைம் தான் ஸ்கிப் ஆயிடும். இப்போது ஜெய்தா அப்படி பார்க்கும்போது அங்கே தேதான் இருக்கும்போது தான் இப்போது அவ்வளோதான் அவனுக்கு ஒரு மாதிரி ஐயோ எங்கே இவன் காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவை தான் தேடிட்டு ஜங்குக்கு தான் போயிடுவான். இங்கே நம்ம சிவன் தான் எங்கே இவன் பாட்டு பாடிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் தான் ஜங்குக்கை தேடுவான். இப்போது டேவ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் தேடிட்டு ஜோங் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போது ஜங்குக்கு தான் ஃபோன் அடிப்பான். ஹலோ டே ஜங்குக்கா அப்படிங்கும்போது டே என்னடா ஆச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்டா அப்படிங்கும்போது பண்ணிட்டியா அங்கே தயாங் வந்தானா தயாங்கில் வரலேடா அப்பாடா நான் பயந்துட்டேன்டா ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு நான் வந்துட்டு ஷூவா கிட்ட சொல்லிடுறேன் 2 பேரும் ரூமுக்கு போக சொல்லி அப்புறமா நீ வந்துட்டு என்ன பண்ணுற டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்துடு நம்ம பார்ட்டியை நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். என்ன பார்ட்டியை என்ஜாய் பண்ணாமா டேய் நீ என்ஜாய் பண்ணதெல்லாம் போதும் நீ என்னோட ரூமுக்கு போய் ஜிம்மன் கூட சரியா நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது டேய் நான் எனக்கு குடிக்க கூட இல்லை கோவம் மேலே கலப்பாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவான். இப்போ ஜிம்மன் தான் ஜங்குக் எங்கே போனேன் அவங்க என்ன இம்பார்ட்டண்ட்டாக பேசணும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கை தான் தேடுவான். இப்போது சுகாட்ட தான் நம்ம ஜங்குக் தான் வந்து சுகா அப்படிங்கும்போது சுகா வந்து லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருப்பான். இப்போது ஜங்குக் தான் சுகாண்ணா நீ என்ன பண்ணுறீங்க ரூமுக்கு கிளம்பி டைம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நான் போகிறேன் அப்படிங்கும்போது நீ போ சரியா ஆமாம் தயாங் எங்கே தயாங் தெரில சங்கன் தெரில அவன் எங்கேயாவது போயிருப்பான் அவனுக்கு என்ன என் கூடயா இருப்பான் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது ஒன்றும் ஃபீல் பண்ணாத இதுக்கப்புறம் உன் கூட தான் இருப்பான் அப்படிங்கும்போது என்ன சொல்கிற அப்படி சுகா கேட்கும்போது ஒன்றும் இல்லை சரி நீ ரூமுக்கு கிளம்பு அப்படி சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் தேவை பார்த்து எங்கே இருக்கவே மாட்டான். இப்போது டே எங்கே அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது டே தான் அங்கே ஒரு இடத்துல தான் உட்காந்துருப்பான். இப்போ ஜங்குக் அதை பார்த்துட்டு தயாங் அப்படிங்கும்போது சொல்லு ஜங்குக் இல்லை ரூமுக்கு போகிறேன்டிங்களே போகலையா அப்படிங்கும்போது போகணும் ஒரு 5 மினிட்ஸில் போகணும் அப்படிங்கிறது சரி நீங்கள் 5 மினிட்ஸில் கிளம்பிடுங்க சுகா இருக்கான் சுகா கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருக்கான் ப்ளீஸ் எனக்கா கொஞ்சம் அவனை கூப்பிட்டு போயிடுறீங்களா அப்படிங்கும்போது ஏன் அண்ணனுக்கு வர தெரியாது அப்படிங்கும்போது இல்லை ப்ளீஸ் எனக்காக அப்படி சொல்லும்போது சரி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே போயிடுவான். இந்த நாயை நம்ப முடியாது நம்ம போய் ஷேர்னா பண்ணி வச்சுருக்கான்னு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம் அப்படி சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் சரி நம்ம ஒரு தடவை ரூமை பார்ப்போன்னு போவான். இப்போது டே சுகா ரூமுக்கு தான் போய் உள்ளே போகிறத நம்ம ஜிம்மன் தான் ஜங்குக் பின்னாடியே வந்திருப்பான். இப்போது அப்படியே ஜங்குக் தான் அந்த ரூம்குள்ளே போகிறத பார்த்துட்டு இப்போ ஜிம்மன் தான் என் ரூமுக்கு மட்டும் வரமாட்டான் எல்லா ரூமுக்கும் போவான் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த ரூம்குள்ளே தான் ஜங்குக் தான் போயிடுவான். இப்போ ஜிம்மனும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துக்காண்டி ஜிம்மனும் உள்ளே போயிடுவான். இப்போது ஜிம்மன் தான் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போயிருப்பாங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஜிம்மன் ஜங்குக் சுகா டே யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா ரூமுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதான் பர்ஃபெக்டான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே சுகா ரூமாக தான் போய் நம்ம ஜூங் தான் லாக் பண்ணிட்டு சாவியை தான் அவனோட பாக்கெட்டில் தான் போட்டுக்கிட்டு அப்படியே ஜங்குக்கு ஃபோன் பண்ணுவான். ஜங்குக்கு ஃபோன் எடுக்கவே எடுக்காது. இப்போது எங்கே போனால் அந்த ஜங்குக்கா வரேன்னு சொன்னான். சரி எனக்கு தெரிஞ்சு ஜிம்மனே இல்லை அவன் ரூமுக்கு போயிருப்பான் சரி வந்து என்ஜாய் பண்ணட்டும் நம்ம போய் நம்ம வெளியே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூக் தான் குடிக்க போயிடுவான். இங்கே சுகா பார்த்தா சுகா ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டையாகி கிடப்பான். இப்போது டே தான் அப்படியே இந்த சுகாவை பார்க்கும்போது சுகா ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த டேபிளில் தான் படுத்துருப்பான். அது ஜூம் கவனிச்சிருக்க மாட்டான். இப்போது டே தான் சுகா ஏந்திரிங்க ரூமுக்கு போகணும் அப்படிங்கும்போது இப்போது சுகா தான் யார் ஜங்குக் நீனா அப்படிங்கும்போது ஜங்குக் இல்லை நான் தயாங் கரடி நீனா எங்கே போகலாம் ரூமுக்கு தான் வேற எங்கே ரூமுக்கா
சரி போகலாம் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே சுகா தான் எந்திரிக்க முடியாது. எதுக்கு இவ்வளோ குடிக்கிற, நீ நார்மலாகவே குடிப்பா, இப்போ உனக்கு சொல்லவா வேணும் அப்படி சொல்லிவிட்டு இப்போ அப்படியே சுகாவை தான் அப்படியே ஹேண்டு பிடிச்சி கூப்பிட்டு போவான். இங்கே பார்த்தா உள்ள நம்ம ஜிமினோ ஜாங்குக்கும் தான் மாட்டிப்பாங்க. ரூம் வந்துட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி ஒரு ரொமான்டிக்காக பெட் ஃபுல்லாக ரோஸ்லாம் போட்டு லைட்டிங்லாம் வந்துட்டு ரொமான்டிக் மூடாக வச்சு வேறு லெவலில் தான் அது இது பண்ணியிருப்பாங்க. இப்போது நம்ம ஜாங்குக்கு தான் என்னடா இது என்ன வச்சு ரூமை மூடிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை திறந்து பார்ப்பான். திறக்கவே முடியாது. இப்போது அந்த ரூம் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கும். இப்போது அங்கே இருக்கிறது யாருன்னு தெரியாது. ஆனால் யாரோ இன்னொரு பர்சன் இருக்காங்கன்னு ஜங்குக்கு தெரியும். இப்போது ஒரு வேளை சுகா யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே லைட்டாக தேடி கண்டுபிடிச்சி சுவிட்சை தான் போடுவான். பார்த்தா நம்ம பெட்டில் தான் ஜிமன் தான் உட்காந்துருப்பான். ஜிமனை பார்த்தோன்னா ஜங்குக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்ன குட்டிச்சு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் நீ என்ன பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இப்போது சரி பதில் இருப்பான் ஜிமன். இப்போது நான் இங்கே ஏன் வந்தேன் அப்படின்ட்டு எல்லாம் சுற்றி பார்க்கும்போது இந்த ரூமே செம்ம ரொமான்டிக்காக இருக்கும். என்னது இது இந்த ரூமு இப்படி இருக்குது அப்படிங்கும்போது டேய் ஜூங்கா சொதப்பிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு டேய் குட்டிச்சி ஃபோன் வச்சுருக்கியா அப்படிங்கும்போது ஃபோனா இல்லை அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது அவன்கிட்ட ஃபோன் இருக்காது, ஜங்குகிட்டையும் ஃபோன் இருக்காது. அட பாவி இந்த ரூமில் வேறு நான் எதையும் வைக்க வேணான்னு சொல்லிட்டேனே என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ரூமில் இருக்கிற ஃபோனே ஆல்ரெடி ஜூங்க எடுக்க சொல்லியிருப்பான். அது யாருமே கான்டாக்ட் பண்ணாத அளவுக்கு அந்த ரூமை தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பான். அப்படியே ஜூம் வந்தான் பையன் வந்தேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே சிமனதை பாமா சிமன் அந்த லைட்டிங்கும் அந்த இதுக்கும் அப்படியே அந்த பீஸ் ட்ரெஸ் தான் போட்டிருப்பான். சொல்ல ஆனால் சார் செம்ம செக்ஸியாக குடிச்சிட்டு வேற லெவல் ஹார்ட்டில் அதாவது அண்ணன் என்னன்னா செவந்து போய் அப்படி தான் உட்காந்துருப்பான். அதுவும் அந்த பெட்டில் அங்கே போய்ட்டு ஒரு மாதிரி கால் அப்படி வச்சுக்கிட்டு நம்ம சிமன் உட்காந்துருப்பான். ஜெகி தான் ஐயோ நார்மலாகவே இவன் என்ன சாவடிப்பா, இப்போது இது ஃபஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற இடத்துல எப்படி உட்காந்துருக்கா பாரு. ஜாங்குக்கா நீ குடிக்கலை கண்ட்ரோலாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்படி ஜிம்மனை தான் பார்ப்பான். ஜிம்மன் தான் ஜங்குக்கை முறைச்சிட்டு இருப்பான். இப்போது ஜங்குக்கு தான் ஆமாம் வழக்கமாக சிரிப்பாக தானே போய் என்ன முறைக்கிறா அப்படி சொல்லிட்டு எங்கே பாரு ஜிம்மன் நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கும்போது என்ன சொல்லணும் அப்படிமா அது எதாக இருந்தாலும் நீ இங்கே இரு, நான் இங்கே இருக்கேன், இந்த டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஓ என்கிட்ட வரமாட்டா அப்போ நீ உனக்கு அந்தானே ஹஸ்பண்ட் இல்லை உன்னோட ஃப்ரெண்ட் ஜூங் தான் என்னோடய ஹஸ்பண்டா அப்படிங்கும்போது என்ன பேசுகிற ஜிமன் அப்படிங்கும்போது ஆமாம் வந்ததுலேருந்து நீ அவன் கூட தானே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது அவன் என் ஃப்ரெண்டு. ஆமாம் ஃப்ரெண்டு தான் யார் இல்லைண்டா, நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன் தானே, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 5 days ஆகுது தானே, என் கூட தானே இருக்கணும், உங்கள் அம்மா அப்பா என் கூட தானே ஒன்று ஹனிமூனுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க அப்படிங்கும்போது ஆமாம் அப்போது நீ என் கூட இருக்காமல் ஏன் அவன் கூட போயிட்டுருக்க அப்படின்னு கேட்கும்போது அது வந்து அவன் என் ஃப்ரெண்டு தான் யார் இல்லைன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் எந்திரிக்கும் போது இப்போ ஜெய்தான் எந்திரிக்க வேணாம், நீ அப்படியே அங்கேயே படுத்து தூங்கு ஜிமன். முடியாது, நான் இன்றைக்கி தூங்க இங்கே வரலை. அப்புறம் இந்த செட்டு நல்லா இருக்குது, யார் அரேஞ்ச் பண்ணான்னு தெரியல, அரேஞ்ச் பண்ணவனுக்கு பார்த்தா கையை கொடுக்கணும் அப்படிங்கும்போது அது உனக்கு பண்ணலடி குட்டிச்சி அப்படிங்கும்போது அப்புறம் யாருக்கு பண்ணீங்க அப்படின்னு ஜங்குக்கு தான் கேட்பான். அது உன் அண்ணன் டேக்கும் என் அண்ணன் சுகாக்கும் தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணும் தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன் நானும் ஜூங்கும். அதனால தான் அவன் கூட இன்னைக்கு ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கும்போது ஓ அப்படியா அதை என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா என்ன அப்படின்னு ஜிவன் கேட்கும்போது உங்ககிட்ட சொன்னால் நீ அண்ணன் டேக்கிட்ட சொல்லிடுவேன், அதனால தான் நான் இது மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி விடு சொல்லலை, அதான் இப்போது ஒன்றும் நடக்கலையே, நம்ம வந்து இங்கே மாட்டியிருக்கோமே அப்படிங்கும்போது இப்போது ஜிவன் தான் ஒரு மாதிரி சிரிப்பான். இப்போது ஜங்குக்கு தான் எதுக்கு இப்போது இப்படி சிரிக்கிற அப்படிங்கும்போது இல்லை நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கா, நல்லா இருக்குடா பண்ணி பரவாயில்ல, இந்த மாதிரி விஷயத்துலலாம் வேறு மாதிரி தான் இருக்கேன், ஆனால் நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டியே ஜங்குக்கா அப்படிங்கும்போது ஏய் குடிஜி வேணாம் அப்படிங்கும்போது என்ன வேணாம், உனக்கு இதுக்கு தான் ஆகாதே, உனக்கு ஏன் இந்த மாதிரி வேலைலாம் அப்படிங்கும்போது அது என் அண்ணன் ஹாப்பியாக இருக்கணும், ஓ உன் அண்ணன் கமிட்மெண்ட்டாக பண்ணி ஹாப்பியாக இருக்கணும், ஆனால் நீ ஹாப்பியாக இருக்க மாட்டேன், கேட்டால் எனக்கு கமிட்மெண்ட் பிடிக்காது, அது பிடிக்காது, இது பிடிக்காது அப்படிங்கிற, அப்புறம் நீ என்ன தாண்டா ஜங்குக்கா பிடிக்கும் அப்படின்ட்டு கிட்ட வருவான் ஜிமன். ஏய் நீ கிட்ட வராத அப்படிங்கும்போது கிட்ட வருவேன், நான் வராமல் எவன் வருவான், நான் தான் வருவேன் சொல்லிட்டு ஜிமன் தான் போதையில் இருப்பான். ஏய் நீ என்ன இவ்வளோ குடிச்சிருக்கியா அப்படிங்கும்போது ஆமாம் குடித்தேன் தான், காலையிலேருந்து இல்லை நேற்று நைட்டு
என்கிட்ட வந்தியா, என்கிட்ட பேசுனியா, மூஞ்சி கொடுத்து கூட பேசலை, உனக்கு என்னடா அப்படி? ஒத்துக்கிறேன்டா, ஒத்துக்கிறேன், உனக்கு பிடிக்கல தான் இந்த கல்யாணம், ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாருமே பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கல ஜங்குக்கா. அதுக்கப்புறம் லவ் பண்ணி அந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணி ஹாப்பியாக தான் வாழ்கிறாங்க. உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? உனக்கு யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு நான் சிவன் கேட்கும்போது, ஏய் என்ன வளர்ற, எனக்கு லவ் பிடிக்காதுன்னு உங்ககிட்ட சொன்னல, நான்லாம் யாரையும் லவ் பண்ணலை அப்படிங்கும்போது, அப்போது என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம சிவன் தான் ஜங்குக்கை பற்றி கேட்கும்போது, நான் நிறையா பார்த்துருக்கேன், நிறையா உண்மையாக லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்ட்டு 1 இயர் கூட அவங்க ஒன்றா இருக்க மாட்டாங்க, பிரிஞ்சிருவாங்க. ட்ரூவாக லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த லவ்லாம் சும்மா அந்த 10 நிமிஷம் அதெல்லாம் நடந்து முடிகிற வரையும் தான். அதுக்கப்புறம் அந்த லவ் அப்படிங்கிறது உண்மையாக கிடையாது. அதை ஏன் லவ் கல்யாணம் அப்படின்ட்டு ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போயிட்டு தான் பண்ணணுமா? அதை சும்மாவே ரூம் கிடச்சா போதும் பண்ணிக்கலாம். இதுக்கு ஏன் லவ் கல்யாணம்? நம்மளுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாம், அது செட் ஆகும் வேணாம், நான் இப்படியே எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் வந்து அப்படியே ஜெய்கையை பார்க்கும்போது, இப்போது எதுக்கு என்ன இப்படி பார்க்குற அப்படிங்கும்போது, உன் லைஃப்பில் உண்மையான லவ் உனக்கு கிடைச்சா கூட நீ அதை ஏற்றுக்க மாட்டியா அப்படிங்கும்போது, இப்போ ஜெய்கே தான் உண்மையான லவ் அப்படிலாம் ஒன்று இல்லை அப்படிங்கும்போது, ஏன் நான் இருக்கேன், நான் உண்மையாக தான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட்டு செகண்ட்லேருந்து இப்போ வரையும் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஜங்குக். உன்னை ஃபர்ஸ்ட்டு எங்கே பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு ஜங்குக்கிட்ட கேட்கும்போது, தெரியும் மேரேஜில் தானே, இல்லை நீ ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ்க்கு வந்து இருந்தப்போ என்னை இடித்தேன், அப்போ தான் உன்னை பார்த்தேன், அந்த ஃபர்ஸ்ட் செகண்டே உன் மேலே ஃபாலோ ஆகிட்டேன், அப்போ விழுந்தவ தான் இன்னும் எழுந்திருக்கல அப்படிங்கும்போது, இப்போது இது வேறையா அப்படின்னு ஜங்குக் சொல்லுவான். ஆமாண்டா, ஆமாம், என் லைஃப்லேயும் என்ன வரையும் எந்த காதலும் கிடையாது. எனக்கு ஆசைலாம், எனக்கு வரவங்கள என் லைஃப் பார்ட்னரை லவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ஆனால் எனக்கு நீ நான் உன்னை பார்த்தா ஃபர்ஸ்ட் செகண்ட் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ வரையும் நான் லவ் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்கேன். ஏன் இதுக்கப்புறமா நான் லவ் பண்ணுவேன், ஆனால் எனக்கு நீ வேணும், உன்னோட லவ் எனக்கு வேணும், ஸோ நீ அதை எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கும்போது ஜங்குக் எதுவுமே சொல்ல மாட்டான். இப்போது ஜங்குக் தான், நீ ஓவராக ட்ரங்க் பண்ணியிருக்க ஜிமன், போய் கட்டிலில் படுத்து தூங்கு அப்படிங்கும்போது, நான் தூங்கவே மாட்டேன், எனக்கு இப்போவே உண்மையை சொல்லு, எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும், என்ன நீ லவ் பண்ணுவியா அது மட்டும் சொல்லு, லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னோட பெஸ்ட்டாக இருந்த ஜிமன் எப்பயும் கொடுத்துட்டு தான் இருப்பேன் அப்படிங்கும்போது, ஜிமன் சொல்கிறத கேளு, போய் பாரு அப்படிங்கும்போது, முடியாது அப்படி சொல்லிட்டு இருப்பான். இப்போது ஜங்குக்கு சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ரூம் தான் கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ரூம் வந்து குளிர்ற மாதிரி ஜெய்கேவும் ஜூங்கும் ஒரு இது மாதிரி அந்த குளிர்ற மாதிரி இது பண்ணி வச்சுருப்பாங்க, அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது ஜங்குக் தான், நம்மளுக்கே படிக்குது, என்ன பண்ணுறது இப்போது அப்படின்ட்டு, இப்போது சிமன் தான் என்ன குளிருது அப்படி சொல்லிட்டு இப்படியே 2 கையும் தேய்ச்சிப்பான். சிமன், இது எல்லாம் உன் அண்ணனுக்காக அரேஞ்ச் பண்ணது, எல்லாம் மாற்றி நம்மளுக்கு நடக்குது, நீ என்ன பண்ணுற, அங்கே கட்டில் இருக்குல்ல, அங்கே பெட்ஷீட்லாம் இருக்குது, போய் போத்திக்கிட்டு தூங்கு அப்படிங்கும்போது, அப்போது நீ எனக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படி தானே அப்படிங்கும்போது, குடிச்சி போய் படுத்து தூங்குடி ப்ளீஸ் டி, என்னை கொல்லாதடி அப்படிங்கும்போது, இப்போது சிமன் தான், நான் போய் தூங்குறேன், நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன், ஆல்ரெடி குளிருது, ஒயிட் பெட்ஷீட் தான் இருக்குது ஜங்குக்கா, ஸோ எப்படி நீ எயிடு தான் வருவேன் அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம சிமன் தான் போயிடுவான். ஐயோ என் வீக்னஸ் தெரிஞ்சு என்ன டார்கெட் பண்ணுறாளே ஜங்குக்கா, இப்போது நீ மாட்டின, ஆல்ரெடி குடித்தாதான் இப்படிலாம் பண்ணுவேன், இன்றைக்கி குடிக்காமல் எதையும் நடத்திடாதடா, பாத்தியில் எவ்வளோ பேச்சு பேசுகிறான்னு, லவ் பண்ணுறான், இப்போ மட்டும் நீ விழுந்த, முடிஞ்சிருச்சு, உன் லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு ஜங்குக் தான் போலமா. இப்போ ஜிமன் தான், டேய் பன்னி பரவாயில்லடா, நல்லா தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், என்ன ரொமான்டிக்கு, செம்மையாக இருக்குது, என் அண்ணன் அவனுக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கிது, என்ன பண்ணுறது, இதைத்தான் விதின்னு சொல்லுவாங்க. சுகா மன்னிச்சிருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் தான், சரிம்மா ஜங்குக் தான், உனக்கு நக்கல் ரீ குடிச்சி உனக்கு நக்கல் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜெய்கே தான் மெதுவாக வருவான். இப்போ ஜெமன் தான், உனக்கு குளிர் இல்லையா ஜங்குக் அப்படின்னு கேட்கும்போது, குளிருது தான், அப்போ வா பெட்ஷீட் குழுவா அப்படிங்கும்போது, குடிச்சி என்ன ஒரு டைப்பாக கூப்பிட்றிய, நான் ஒன்று கூப்பிடல, குளிருதுன்னு சொன்னேன் அதான் கூப்பிட்டேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ தூங்கு அப்படிங்கும்போது, எல்லாம் ஓகேடா, இந்த குளிர்ற ஒரு சம்பவத்தை வச்சுருக்க பற்றியா அங்கே நிற்கிற, அது எப்படி, ஐ லைக் இட் யுவர் செக்ஸி மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா கிட்ட பண்ணிகிட்டு இருப்பான். ஜங்குக் தான், உனக்கு தேவை
சுகா கையில் மாட்டினேன் செத்த இப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே புலம்பிட்டுருப்பான். இப்போ அப்படியே ஏற டெம்பரேச்சர் தான் கொஞ்சம் கூடாகி கொஞ்சம் குளிர் அதிகமாகும். இப்போது ஜெகிக்கு தான் ரொம்ப குளிரும். ஜெகி தான் ஜங்குக்கா ஆபத்துக்கு பாவல்ல, அந்த குட்டி சிக்கிட்ட போய் படுத்துக்கோ, ஒன்றும் பண்ணாது, நீ பாட்டுக்கு பெட்ஷீட்டில் திரும்பி படுத்துக்கோ அப்படிங்கும்போது இப்போது ஜிவன் தான் அப்படியே பாப்பா. ஜெகி தான் என்ன குளிர் தான் ரொம்ப அப்படிங்கும்போது ஆமாம் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை, இங்கே வா, பரவாயில்ல, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ உள்ளே வா அப்படிங்கும்போது இப்போ ஜேகே தான் அப்படி தங்கிட்டு உள்ளே வருவான். இப்போது சிவன் தான் அப்படி ஜேகேக்கு பூரா கொடுப்பான். இப்போ 2 பேரும் ஒரே பெட்ஷீட்டுக்குள்ளே தான் படுப்பாங்க. இப்போ அப்படியே டெம்பரேச்சர் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால பயங்கரமாக குளிரும். அம்மா இந்த யோசனையை சொன்னது யார் அப்படின்னு ஜிமன் கேட்பான். நான் தான் அப்படி ஜங்குக்கு சொல்லுவான். கையை கொடுங்களேன் அப்படிங்கும்போது எதுக்கு, ஆல்ரெடி பாரிஸே பயங்கரமாக குளிர் வரும், இதில் இந்த செட்டிங் வேறு, எங்கேயோ போயிட்டேன் புருஷானி அப்படிங்கும்போது என்னது புருஷானா, ஆமாம் நீ ஏன் புருஷன் தானே அப்படிங்கும்போது ஆமாம் சரி நீ தூங்கு, குட் நைட் அப்படிங்கும்போது குட் நைட் அப்படின்ட்டு ஜிமன் தான் சரிப்பா. விஜய்தான் எதுக்கு இப்போது இழிக்கிற, இல்லை இன்றைக்கி தூங்குன மாதிரி தான் அப்படின்ட்டு ஜிமன் சொல்லும் போது நான் தூங்குவேன், எனக்கு இந்த குளிர்லாம் என்னை எந்த எஃபெக்டும் பண்ணாது அப்படிங்கும்போது சரிப்பா நீ தூங்கு, ஆனால் எனக்கு தான் தூக்கம் வர மாட்டேங்குது, அப்படியே இந்த குளிர் என்ன பண்ணுது அப்படிங்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னு ஜங்கு கேட்பான். அதுவா அது அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் பார்க்கும்போது நீ ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமன் தான் ஆமாம் இது இப்படியே குளிர்கிட்டே தான் இருக்குமா அப்படிங்கும்போது இல்லை அது 1 ஹவரில் தானா ஆஃப் ஆயிரும் அப்படிங்கும்போது ஓ அப்படியா, அப்போது ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி 2 பேர் படுத்துருப்பாங்க. இப்போது கொஞ்சம் குளிர் தான் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போது ஜெகிக்கு ரொம்ப குளிரும். சிவன் தான் அப்படியே பக்கத்தில் படுத்துருப்பான். இப்போது ஜெகிக்கு ரொம்ப குளிர்னால இப்போது சிவன் வந்து ஒரு மாதிரி மாதிரி பக்கத்தில் இருப்பான். இப்போது ஜெகி தான் சிமன் அப்படிங்கும்போது சொல்லு ஜங்கு, இல்லை கொஞ்சம் ஒன்றை அப்படி தொட்டுக்குவா அப்படிங்கும்போது தொடுறியா, இல்லை புரியல, இல்லை கொஞ்சம் கையை பிடிச்சிக்குவா ரொம்ப குளிருது அப்படிங்கும்போது பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவான். இப்போது ஜெகிதா கையை பிடிப்பான். இப்போது சிமனோட கை தான் கொஞ்சம் ஹார்ட்டாக இருக்கும். என்ன இப்படி ஹார்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது தெரியல, இந்த குளிர்லையும் ஏன் இவ்வளோ ஹார்ட்டாக இருக்காது அப்படி சொல்லிட்டு அப்படியே கையை மட்டும் பிடிக்க மாட்டான், அப்படியே ஹக் பண்ணுவான். இப்போது ஜிமன்னா ஜங்குச்சி கையை மட்டும் தான் பிடிக்கிறேன், நீங்கள் இல்லை எனக்கு தெரியல, என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு டைட்டாக ஜிம்னா ஹக் பண்ணிப்பான். இப்போது ஆல்ரெடி இந்த ரூம் ஃபுல்லாக பயங்கரமாக ஒரு மாதிரி பூவோட அந்த வாசனை எல்லாருக்கும், இல்லை ஜிம்மனோட அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வேறு. ஜேகே முடிஞ்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே தான் ஐயோ புரியலையே, ஜங்குக்கா வந்தால் இதுமாரி கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, ஸோ ரொம்ப வியூ பண்ணாமல் ஆரம்பிச்சிட்டு நான் மைண்ட் வாய்ஸ்குள்ளே கொடுத்துட்ருப்பான். இப்போது ஜேகே தான் ஜிம்மன் அப்படிங்கும்போது என்ன அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப குளிருது, நான் உன்னை ஹக் பண்ணிக்குவா அப்படிங்கும்போது ஆல்ரெடி என்ன ஹக் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போது இல்லை எனக்கு அப்படிங்கும்போது என்ன உனக்கு எனக்கு அப்படி சொல்லிட்டு புரியுது அப்படி சொல்லிட்டு இப்போது சிவன் ஜங்கு அப்படியே பார்த்துப்பாங்க. இப்போது டக்குன்னு ஜெகி தான் சிவன் மேலே ஓராயிட்டு சாரி என்னால் இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது, உனக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் வேறு பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணேன், ஆனால் எனக்கு எது நடக்கும்னு சத்தியமாக தெரியல, என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி சிவனோட ஷர்ட்டோட பட்டோட தாப்பான். இப்போ சிவன் தான் ஜங்கு என்ன பண்ணுற, எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அப்படிங்கும்போது ஷையா ஏன் நான் ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க, ஆமாம் நல்லதான், அப்போது நீ குடிச்சிட்டு வேறு மாதிரி இருந்தா இப்போது அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி க்யூட்டாக அப்படி ஒரு அழகாக அந்த ஃபேஸ் ஏதாச்சும் முன்ன வச்சுட்டு பேசும்போது இப்போது செய்யுதா சத்தியமாக சொல்கிறேன், நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியல, ஒன்றை மாதிரி ஒரு பர்சனை என் லைஃப்பில் நான் பார்த்ததில்ல, அப்படி இருக்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு என்னோடய ஃபேஸ் தான் அப்படி ஃபேஸில் ஏதாச்சும் விஜய் ஏதாவது கை வச்சுட்டு நான் இப்போ தான் அப்படி ரப்பாடுவான். என்ன கண்ணு, என்ன மூக்கு, என்ன லிப்பு, அப்படி டோட்டலாக வேறு மாதிரி நீ அப்படி சொல்லுவான். போச்சு வந்தான் வேறு மாதிரினா வேறு மாதிரி தான் நீ, அப்படியே அந்த மாதிரி ஒரு பையனை என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை, ஒவ்வொரு தடவையும் வேறு மாதிரி எனக்கு தெரிகிற, அதுவும் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்க, ஒரு வேளை இந்த சுச்சுவேஷனுக்கு அப்படி இருக்கியான்னு தெரியல, ஆனால் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே கீழே குனிஞ்சு அப்படியே சிவனோட அந்த கழுத்துக்கிட்ட தான் வந்துட்டு காதில் சஃப்யூ அப்படி சொல்லுவான். இப்போ டக்குன்னு என்ன சொன்னேன்
ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சிவனோட இப்போ தான் கிஸ் பண்ணிடுவான். இப்போ சிவனை பேச விடாமல் கிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஜேகே அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாருக்கு அந்த குளிருக்கும் அந்த டெம்பரேச்சருக்கும் வேறு மாதிரி தான் ரொமான்ஸ் மூடி ஏறும். இப்போது அப்படியே சிவனோட ஷர்ட்டை தான் கழட்டுவான். அப்படியே ஒரு மாதிரி பயங்கர ஹைப்பாயிடும். அதே மாதிரி சிவன் தான் ஜேகேயோட ஷர்ட்டை கழட்டிட்டு நீ ஷன்னா சொன்ன நீ ஷனுக்கு விழுந்துச்சு ஜங்கு லவ் யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு ஜேகேயோட செஸ்ட்டை தான் சிவன் அப்படியே தொட்டு பார்ப்பான். இப்போது சிவன் அந்த கையை அப்படி பிடிச்சி அந்த சிவனோட கையை உடம்பு ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு இப்போது அப்படியே சிவன் தான் ஜேகேவை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவான். இப்போது ஜேகே கீழே படுத்து சிவன் தான் ஜங்குக்கை ஃபுல்லாக ஹைப் ஏற்றி விட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருப்பான். இப்போது சிவன் அந்த ஹைப் தாங்க முடியாமல் இப்போது சிவனை பிடிச்சி கீழே தள்ளி நம்ம ஜேகே தான் மேலே ஓவர் ஆகிட்டு இப்போது சிவனோட அந்த காதை தான் அப்படியே லைட்டாக பைட் பண்ணும்போது வலிக்குது திங்குது. சாரி சிவன் திங்கும்போது என்ன புதுசாக சாரிலாம் இப்போல்லாம் நீ இருக்க மாட்டிய ஜங்குக் அப்படிங்கும்போது எப்படி இல்லை வேறு பொதுவாக பிடிச்சிருந்தீங்கன்னா வேறு மாதிரி தான் அப்படிங்கும்போது இப்போது ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிவிட்டு இப்போது சிவனை தான் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிப்பான். வேறு மாதிரி தாங்க ரொமான்டிக் போயிட்டுருக்கோம், சொல்லவே வேணாம். இந்த தடவை ஜேகே குடிக்கிறதுனாலும் சிவன் மேலே ஃபுல்லாக ஃபால் ஆகிட்டு சாரு ரொமான்டிக் பண்ண தான் ஆரம்பிப்பார். ரொமான்ஸு கொஞ்சம் நெஞ்சலாம் கிடையாது. ஏற்கனவே சிவன் ட்ரங்க் பண்ணியிருப்பான். இதில் ஜேகே ஹைப்பு அந்த குளிர்றதுக்கும் ஜங்குக் அப்படி குடிச்சிருந்தா கூட அவனை சமாளிச்சிடலாம் போல். ஜங்கு பொறுமை அப்படிங்கும்போது சாரி பிபி இந்த விஷயத்தில் எனக்கு பிடிச்சாலும் பிடிக்காதுனாலும் பொறுமை மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரொமான்ஸை தான் ஒரு மாதிரி ஹார்ட்டாக செம்ம சிவன் ஜங்குக்கா அப்படிங்கிற ஒரு மோன்ஸ் அவனோட அங்கே ரொமான்ஸ் தான் நினச்சிட்ருக்கோம். நீ கவிதை எனக்கு நான் ரசிகை உனக்கு பாவம் பாவம் நீ பறவை எனக்கு நான் சிறகு உனக்கு பாவம் நீ கவிதை எனக்கு நான் ரசிகன் உனக்கு பாவம் பாவம் நீ பறவை எனக்கு நான் சிறகு உனக்கு பாவம் உடல் முழுக்க நனைக்கும் மழையே நகம் எடுத்து செதக்கும் கலையே சுகம் கொடுத்து எடுக்கும் நிலையே முதலிரவே. இங்கே நம்ம டேதான் சுகாவை பிடிச்சி கூத்து போயிட்டுருப்பான் ரூம்க்கு. இப்போது டே சுகா ரூமுக்கு தான் போய் பார்த்தா ரூம் தான் பூட்டி இருக்கும். இப்போ டேக்கு ஒன்றுமே புரியாது. என்னது ரூம் இப்படி பூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிம்மனுக்கு தான் கால் பண்ணும்போது சிம்மனோட ஃபோன் அட்டன் ஆகாது, ரிங் போயிட்டே இருக்கும். ஜங்குக்கு கால் பண்ணும்போது ஜங்குக்கு ஃபோன் எடுக்காது. அதே மாதிரி ஜூங்கும் தான் 3 பேரும் அங்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஜூங் பிடிச்சிட்டு போகலாம் மட்டே ஆயிருப்பான். இப்போது என்ன படுதுன்னு தெரியாமல் இப்போ நம்ம டே தான் சிம்மனோட ரூம் பக்கத்தில் தான் இருக்கும். அங்கே தான் போய் பார்த்தா சிம்மன் ரூம் சும்மா லாக்காக இதாக இருக்கும். போய் திறந்துரும். இப்போது ஷன்னது இது ரூமில் யாரும் இல்லை. ஒரு வேளை அப்படி சொல்லிட்டு ஷன்னு தெரில அப்படி சொல்லிட்டு இங்கே சுகா பயங்கர போதில் இருப்பான். இப்போது என்ன பட தெரியாமல் வேறு வழி இல்லாமல் சின்னோட ரூமுக்கு தான் தான் கூட்டு போயிட்டு அந்த பெட்டில் தான் அப்படி சுகாவை தான் படுக்க வச்சுட்டு என்னது நம்ம ரூம் பூட்டி இருக்குது, யாரும் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, டைம் 12 ஆகிருச்சு, என்ன பண்ணுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிம்மின் ஜங்குக்கு வந்தா சொல்லிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்படி சுகா படுக்க வச்சுட்டு எழுந்திரிச்சு பெட்டில் தான் பக்கத்து அந்த சோஃபாவில் படுக்க போகலான்னு நம்ம தான் எழுந்திரிக்கும் போது இப்போ டக்குன்னு டேயோட கை தான் சுகா தான் பிடிச்சிருவான். ரெடி எங்கே போகிற அப்படிங்கும்போது நான் சோஃபாவில் படுக்க போகிறேன். சோஃபாவில் என் பக்கத்தில் படுக்க மாட்டியா அப்படின்னு கேட்பான். இல்லை நான் அங்கே படுத்துக்கிறேன், நீ ஃபுல்லாக ட்ரங்க் பண்ணியிருக்க. நான் ட்ரங்க் பண்ணியிருக்கேன், ஆமாம் ஒன்னால தான். ஷன்னாலையா? நான் என்ன பண்ணேன்? நீ ஷன்னடி பண்ணலை, எல்லாமே என்ன பண்ணுறடி, என்னை போட்டு சாகடிக்கிறா. நான் ஒன்றை போட்டு சாகடிக்கிறேன்னா புரியுற மாதிரி பேசுங்க சுகா அப்படிங்கும்போது ஆமாம் ஷன்னை லவ் பண்ணாமல் டார்ச்சர் பண்ணுறேன், உன்னை 2 இயராக லவ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா உனக்கு அப்படிங்கும்போது ஷன்னது 2 இயராக என்னை லவ் பண்ணுறீங்களா? ஆமாண்டி 2 இயராக ஒன் சைடாக நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆஃபீஸ்க்கு வரதே உன்னை பார்க்க மட்டும்தான், ஆனால் நீ என்னை பார்க்க மாட்டேன். என்னை பார்க்குறப்பெல்லாம் நான் ட்ரங்க் பண்ணியிருக்கேன், அந்த ஒரு இதில் மட்டும்தான் என்ன பார்ப்பேன். ஏன்னா நீ பார்த்ததே இல்லைல்ல அப்படிங்கும்போது நான் பார்த்துருக்கேன். ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒரு பே இல்லாமல் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக அங்கேயும் ரூம்லேயும் ட்ரங்க் பண்ணிட்டு போவேன். அப்படி தான் அவனை பார்த்துருக்கேன் அப்படிங்கும்போது ரெடி நான் ட்ரங்க் பண்ணுவேன், ஒத்துக்கிறேன். ஏன்னா அது என்னோடய ஹாபிட், அதை என்னால் மாற்ற முடியல. ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நான் நினச்சேன்.
ஆனால் நீ என்னை தவிர எல்லாத்தையும் பேசுவ, எல்லாத்தையும் சிரிப்ப. ஆனால் என்னை பார்த்தா மட்டும் உன்னோட அந்த சிரிப்பு மறைஞ்சிரும். ஏண்டி உனக்கு அவ்வளோ கெட்டவனா இந்த சுகா அப்படின்னு கேட்கும்போது சுகாட்டேருந்து எந்த பதிலும் இருக்காது. இப்போ தேதா சுகா பார்த்துட்டு இருக்கும்போது இப்போது தேயோட கையை தான் நல்லா பொழிச்சிருப்பான். தேதா சுகா என் கையை விடு கேட்கும்போது கையை விடுறேன்டி, ஆனால் மொத்தமாக விட முடியாது ஒன்று. ஒரு நாள் இந்த சுகா கிட்ட வந்துடுவீல நீ. நான் வெயிட் பண்ணுவேன் உனக்காக. இந்த சுகா எத்தனை நாள்ச்சியா இந்த வாழ்நாள் ஃபுல்லாக கூட வெயிட் பண்ணுவேன். ஆனால் என்னை கோமா மட்டும் பார்க்காதடி, முடியலை. அவ்வளோதான். ஆனால் நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலை. தயங்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் நார்மலாக தான் குடிச்சிட்டு இருந்தேன், அதனால தான் ஃபுல்லாக குடிக்க ஆரம்பித்தேன். அப்படிங்கும்போது என்னாலேயா? ஆமாம், எனக்கு நீ கிடைக்க மாட்டேன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு தெரிய வரப்போ வந்து மறக்க முடியாமல் பயங்கரமாக குடித்தேன். ஆனால் இந்த கடவுள் எப்படி உன்னை என் கூட நீ சேர்த்து வச்சான்னு தெரில. எங்கள் அம்மா அப்பாவே வந்து உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. சத்தியமாக நீ எனக்கு கிடைப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மறுபடியும் என் லைஃப்குள்ளே வந்தேன். ஆனால் என்னை விட்டு ஷெட்டியே இருக்க. அயங்கா என்கிட்ட வந்துடு. எனக்கு நீ போதும், இந்த உலகத்தில் யாருமே வேணாம். உன் கூடயே லைஃப் ஃபுல்லாக இருக்க சொன்னாலும் இந்த சுகா இருந்துருவேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே தேவோட கண்ணை பார்த்து சுகா தான் அப்படியே க்ரைம் ஃபேஸோட பேசும்போது, தேதா நீ குடிச்சிட்டு பேசுகிற, நீ தூங்கும்போது. ஆமாம், குடிச்சிட்டு தான் பேசுகிறேன். ஆனால் குடிச்சிட்டு பேசினா உண்மையை தான் பேசுவாங்க, எனக்கு தெரியுமா? நான் இதுக்கு மேலே இதை மறைக்க விரும்பலை. ஐ லவ் யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு தேவதா சுகா தான் பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிடுவான். இப்போ தேதா சுகா என்ன பண்ணுற அப்படி சொல்லும்போது பழைய பிடிச்சி டே அவன் தலையை எப்படி பிடிச்சி அழுத்தி நம்ம சுகா தான் ஹாஸா தேகதா கிஸ் பண்ண ஆரப்பான். இப்போ டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் கிஸ்க்கு அப்புறம் டக்குன்னு சுகாவை தான் தள்ளி விட்டுட்டு டக்குன்னு ஏஞ்சி நம்ம தேதான் போயிடுவான். இப்போது சுகா தான் அப்படி ஃபுல் போதையெல்லாம் மயங்கிடுவான். இப்போது நம்ம தேதா சோஃபாவில் உட்காந்துட்டு அந்த கிஸ் கொடுத்த சுகா கிஸ் கொடுத்த கிளிப்பை தொட்டுட்டு என்ன 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கா, எனக்கே தெரியாமல் நான் இதை எப்படி கவனிக்காமல் இருந்தேன். நீ இதுதான் உண்மையா சுகா? எனக்கு சுத்தமாக புரியலை. நீ யார்? உன்னை பற்றி உண்மை எவ்வளோ இருக்குது. அப்போது என்னை 2 வருஷமாக லவ் பண்ணுறேன்னா எனக்கு எப்படி அது தெரியாமல் போகும்? நீ என்னமோ சொல்கிற, ஆனால் அது சுத்தமாக எனக்கு புரியலை அப்படி சொல்லிட்டு சுகாவை பார்த்துட்டு தேதான் அப்படியே பேசிகிட்டு இருப்பான். இப்போது தேக்கு சுகா மேலே லைட்டாக லவ் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு லவ்வா, அவ்வளோ ஒரு தான் நம்ம தேக்கிட்ட நம்ம சுகா தான் பேசுகிறது. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே சுகாவை பார்த்துட்டு தேதா படுப்பான். இப்போது ஜேகேக்கு சுகனோட லவ் புரிஞ்சிச்சா அப்படின்னும், அடுத்து நம்ம தேக்கு சுகாவோட லவ் புரிஞ்சிச்சா அப்படின்ற கடைசி எபிசோடில் ஒரு ஸ்பெஷல் பார்ட்டில் உங்களை நான் பார்க்குறேன்டா. ஓகேவா? இந்த ஸ்டோரியை இதோட நான் முடிச்சுக்கிறேன். நல்லா இருந்துச்சு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைனா மன்னிச்சிருங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை போட்டேன். நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, அது மாதிரி இருக்கான்னு தெரியல. ஒரு வேளை நல்லா இல்லைனா அது என்ன நல்லா இல்லை அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் போட்டால் தான் எனக்கு தெரியும். இல்லாட்டி நான் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சதை தான் நான் கதையில் பேசுவேன். நீங்கள் நல்லா இருக்குது நல்லா இல்லை போட்டணும், எனக்காக அதை பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக போடுவீங்கன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஃபைனல் பார்ட்டோட கண்டிப்பாக உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். ஹார்ட் ஃபில்டர் சைக்கோ கண்டிப்பாக சீக்கிரம் விட்டுடுறேன். அது 2த்தையும் முடிச்சுட்டு ஒரு சூப்பரான வெமின் குக் வந்து இருக்குது, அதை போகணுன்னு நினச்சிட்ருக்கேன். ஓகேவா? ஓகேடா. ஸோ எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பைடா ஆர்மீஸ்.